அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் நல்லவர். ஆமென். ஆண்டவர் நல்லவர். அவர் இரக்கம் உள்ள தேவனும் கூட. அல்லேலூயா. ஆமாம், அவருடைய இரக்கத்துக்கு முடிவில்லைன்னு வாசிக்கிறோம். அவர் அன்புக்கு அளவில்லை அப்படின்ட்டு. அவர் ஒரு அற்புதமான ஆண்டவர். என்னுடைய வாழ்க்கையில், உங்களுடைய வாழ்க்கையிலெல்லாம் நம்ம அனுபவித்து பார்த்துருப்போம். பெரிய தேவனை நம்ம ஆராய்ச்சிக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து இந்த ஆண்டவர் நம்மளை வழிநடத்துவார் என்று விசுவாசிக்கிறோம். உங்களுடைய சொந்த பெண் புக் பைபிள் எடுத்துகிட்டு வந்தாங்க. அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. பரவாயில்ல, போன மாதத்தை விட இந்த மாதம் சத்தம் அதிகமாக கேட்டிருக்கு. ஏன் இதை கேட்டேன் அப்படின்னா, 2 மாதம் ஆச்சு சொல்லி, நான் இன்னும் மறக்கலைன்னு சொல்கிறதுக்கு தான் இதை கேட்டேன். அதனால் அப்படி மறந்து வந்திருப்பீங்கன்னு சொன்னால், அடுத்து வருகிற வாரத்திலிருந்து ஒரு டைரி, ஒரு புக்கு, ஒரு பைபிள் எடுத்துகிட்டு வந்துடுங்க மறக்காமல். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். போன மாதத்தில் நம்ம ஆபிரகாம் லோத்தினுடைய சம்பவத்தை குறித்து நம்ம தியானிச்சுக்கிட்டு இருந்தோம். அப்போது ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஆபிரகாம் 5 கதவுகளை திறந்தான் அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம். நம்ம அது குறித்து முழுக்க தியானித்து கொண்டிருந்தோம். இந்த மாதத்தில் 5 வாரம் அப்படின்றதுனால 4 வாரத்தில் மறக்க வாய்ப்பு இருக்குது இல்லை? நிறைய செய்தி நம்ம கேட்குறோம். அதனால் ஒரு முறை அதை திருப்பி என்ன பார்த்தோம் அப்படின்ட்டு வந்தோன்னா இன்றைக்கி செய்திக்கு அது பிரயோஜனமாக இருக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன். இப்போ அந்த 5 கதவுகளை ஆபிரகாம் திறந்தார் அப்படின்னு பார்த்தோம். நம்ம சமாதானத்துக்கான கதவை ஆபிரகாம் திறக்கிறார். விட்டு கொடுப்பதற்கான கதவை ஆபிரகாம் திறந்தார் என்று வாசிக்கிறோம். அப்புறம் நிலைத்திருக்கும்படிக்கான கதவை ஆபிரகாம் திறந்தார். ஆசீர்வாதத்துக்கான கதவை ஆபிரகாம் திறந்தார். அப்படின்னு நன்றி செலுத்துவதற்கான கதவை ஆபிரகாம் திறந்தார். இப்படி 5 வகையான கதவுகளை ஆபிரகாம் அவனுடைய வாழ்க்கையில் திறந்து கொண்டான் என்று வாசிக்கிறோம். அதில் முக்கியமாக இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்திங்கன்னா, ஆபிரகாம் லோத்தை விட்டு பிரிஞ்சாச்சு. அந்த சம்பவம் நமக்கு தெரியும், அந்த பிரிகிற அந்த நேரம். இப்போ ஆபிரகாம் லோத்தின் இடத்துல ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாரு, சாய்ஸ் தரார், நீ ஃபஸ்ட் எடுத்துக்க அப்படின்ட்டு. அப்போது லோத்து என்ன பண்ணுறான், எல்லா பச்சையாக இருக்கக்கூடிய நிலத்தெல்லாம் பார்க்குறாரு, புல் தரைகளை பார்க்குறாரு, பசுமை எங்கெங்கே இருக்கோ அந்த இடத்தெல்லாம் பார்க்குறாரு. பார்த்துட்டு அவனுடைய கண்களுக்கு எதெல்லாம் முன்னாடி நல்லா தெரியுதோ எல்லாத்தையும் என்ன பண்ணுறாரு, சூஸ் பண்ணுறாருன்னு நம்ம பார்த்துருக்கோம். அது மாத்திரம் இல்லை, லோத்து தனக்கு எதெல்லாம் வசதியாக இருக்கோ, எவ்வளவு எடுக்க முடியுமோ அவனுக்கு முன்பதாய் எல்லாவற்றையும் எடுத்தான்னு பார்க்குறோம். அவன் போய் சேர்ந்த இடம், அந்த நல்ல நிலத்தையெல்லாம் எடுத்துக்கொண்டு போன இடம் யோர்தானின் உள்ள சமவெளிகளில் போய் கடைசியாய் கிழக்கு நோக்கி செட்டில் ஆகிறார் அப்படின்ட்டு பார்த்தோம் நம்ம. அது மாத்திரம் இல்லை, லோத்துக்கு ஆபிரகாம் ஆப்ஷன் தந்த உடனே கிடச்சிதுரா ஆப்ஷன், நல்ல சான்ஸுன்ட்டு என்னென்னலாம் கிடைக்க முடியுமோ எடுத்துகிட்டு போயிட்டார். நல்ல நிலம், அந்த வார்த்தைக்காக காத்துக்கிட்டு இருந்திருப்பார் போல் லோத்து. உனக்கு முன்பதாக என்ன இருக்கும் எடுத்துகிட்டு போகணும்னு சொன்ன உடனே இமீடியட்டாக என்ன பண்ணுறாரு, தன்னுடைய கூடாரத்தை எடுத்துகிட்டு போயாச்சு, ஆடு மாடுகளை ஓட்டிகிட்டு போயாச்சு, வேலைக்காரர்கள் ஓட்டிகிட்டு போயாச்சு. அடுத்து அவங்ககிட்ட என்னென்னலாம் இருக்கோ அதை தூக்கி என்ன பண்ணியாச்சு, யோர்தானில் உள்ள சமவெளிகளில் கொண்டு போய் சேர்த்தான்னு பார்க்குறோம். அந்த வசனத்தோடு கடைசியாய் ஆபிரகாமும் லோத்தும் ஒரே வீட்டில் வாழ்கிற அந்த காரியம் முடிகிறது. அதுக்கு பிறகு அவங்க 2 பேரும் ஒரே இடத்துல வாழலை, வேறு வெவ்வேறு இடங்களில் வாழ்ந்தாங்கன்னு வாசிக்கிறோம். ஆனால் ஆபிரகாம் பார்த்திங்கன்னா அதே கானானில் தான் இருந்தார். கானானில் தான் முதல்ல லோத்தும் ஆபிரகாமும் இருந்தாங்க. ஆனால் ஆபிரகாம் அவனுக்கு தந்த அதே இடத்துல தான் இருக்கார். லோத்து மாத்திரம்தான் ஆபிரகாமை விட்டு பிரிந்து போனார்னு பார்க்குறோம். அப்படி லோத்து பிரிந்து அந்த யோர்தானில் உள்ள சமவெளிகளில் போய் தங்கும் பொழுது கொஞ்ச நாளுக்கு பிறகு அந்த சமவெளிகளிலிருந்து அவனுடைய கூடாரத்தை சோதோமுக்கு நேராய் அவன் அடித்தான்னு வாசித்தோம் நம்ம. இப்போது இன்றைக்கு லோத்தை குறித்து தான் நம்ம முழுக்க பார்க்க போகிறோம். போன மாதம் முழுவதுமாய் ஆபிரகாமை குறித்து பார்த்தோம். இந்த மாதம் முழுவதுமாய் லோத்தை குறித்து பார்க்கிறோம். இப்போது இந்த லோத்து அந்த சோதோமுக்கு அருகே அவனுடைய கூடாரத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு போனான் அப்படின்னு இருக்கும். ஹி எக்ஸ்டெண்டட் ஹிஸ் டென்ட், அவனுடைய கூடாரத்தை நகற்றி கொண்டே போனான் ஒரு நாளாக அப்படின்னு. அப்படி நகற்றி கொண்டு போய் கடைசியில் ஒரு நாள் பக்கத்தில் போனவன் இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் போகலாம் அப்படின்னு சொல்கிற முயற்சியில் வெளியே இருந்த லோத்து சோதோமுக்குள்ளேயே என்ன பண்ணியாச்சு, வந்தாச்சு. அப்படியே கொஞ்சமாக ஒவ்வொரு நாளாக இன்றைக்கி பார்டர்ஸ்லாம் பிடிக்கிறாங்கல்ல பல நாடுகளில், கொஞ்சம் ஒரே நாளில் நான் பிடிச்சிட்டேன்னு சொல்ல மாட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக சில நாட்கள், மாதம், வருஷம் கணக்கில் கொஞ்சமாக கழித்து திரும்பி பார்த்தோன்னா அது அந்த நாட்டு கண்ட்ரோலில் இருக்கும். அப்படி வெளியே இருந்த லோத்து அவனுடைய கூடாரத்தை அது
விரிவாக்கி 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 சோதம் உள்ளேயே வந்தாச்சு. இப்போது இந்த இடத்துல இப்போது சோதம் உள்ளே வரும்பொழுது லோத்து ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணியிருப்பார். ஏன்னா இதுக்கு முன்பதாய் ஆபிரகாமுடைய கண்ட்ரோலில் தான் இருந்தார். என்னதான் சொந்தக்காரராக இருந்தாலும் ஆபிரகாம் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பார்ல. வீட்டில் பெரியவங்க இருந்தால் ஏதாவது என்ன பண்ணுவாங்க, என்ன பண்ண, லைட்டை போடு, 6 மணி ஆகிடுச்சுன்னா இதை பண்ணு அதை பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆபிரகாமுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் பொழுது லோத்தினுடைய லைஃப் ஸ்டைல் வேறு மாதிரி இருந்தது. ஆபிரகாமுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிச்சு ஆகணும். ஆபிரகாம் எதை சொன்னாலும் நோன்னு சொல்ல முடியாது லோத்துனால. ஆபிரகாம் இந்த இடத்துக்கு வா போகலாம், ஆடுகள் இப்படி மேய்க்கலாம் அப்படின்னா கேட்டு தான் ஆகணும், வேறு மறுபேச்சு பேச முடியாது. ஆனால் சோதோமுக்கு வந்த உடனே லோத்தினுடைய இடத்துலேருந்து நம்ம யோசித்து பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் ஆகிருக்கும் இல்லை? யாருமே இல்லைடா கேட்க, நம்ம எந்திரிக்கிற நேரம் தான், நம்ம ஆடு மாடு மேய்க்கிற நேரம் தான், நமக்குன்னு மேலே ஒரு பாஸ் என்ன பண்ணல இல்லை, அல்ல நமக்குன்ட்டு இப்படி பண்ணாத அதை பண்ணாத சும்மா நச்சரிக்கை ஒரு ஆபிரகாம் மாதிரி ஒரு ஆள் இல்லை அப்படின்னு நினச்சி கண்டிப்பாக கொஞ்சம் ஃபீல் என்ன பண்ணியிருக்கோம், கொண்டு வந்திருப்பாங்க. சின்னதுலேருந்து பசங்களை வெளியே விடாமல் ஒரு நாள் சரி போய் வெளியே போயிட்டு வா அப்படின்னா எப்படி இருக்கும் அவனுக்கு? அந்த மாதிரி லோத்துக்கு இருந்தது. ஓகே, அவனுக்கு என்ன பண்ணுறது இல்லை, ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சிருப்பார். அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து பார்க்கும்பொழுது பெரிய விடுதலை, ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் கிடச்சிருக்கும் அந்த லோத்துக்கு. அப்புறம் என்ன நினச்சிருப்பார் அப்படின்னா, லோத்து நான் நல்ல ஒரு இடத்துக்கு என்ன பண்ணியிருக்கேன், வந்துடுங்க, பரவாயில்ல. அந்த இடத்துல எப்போ பாரு என்னுடைய மெய்ப்பனுக்கும் அவருடைய மெய்ப்பனுக்கும் பிரச்சனை வந்துக்கிட்டே இருந்தது. இந்த இடத்துல ரொம்ப நிம்மதியாக இருக்குது, சண்டை போட எதுவுமே இல்லை, ரொம்ப அழகாக இருக்குது இந்த இடம், ரொம்ப நேர்த்தியாக இருக்குது, அற்புதமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த சோதோமுக்கு உள்ளேயும் வெளியும் இருந்த காரியம் லோத்தை ரொம்ப என்ன பண்ணிடுச்சு, கவர்ந்துருச்சு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். நம்ம பாருங்க, ஆனால் வசனம் ரொம்ப தெளிவாய் சொல்லுது லோத்தை குறித்து, அந்த சம்பவத்தை குறித்து. அந்த சோதோமுக்கு நேராக லோத்து போனது பிரச்சனை இல்லை, ஆனால் லோத்து போன இடத்துல ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாங்கன்னா மிகுந்த பாவம் செய்தவர்களாக இருந்தார்கள். நம்ம வாசிக்கிறோம், தேவனுக்கு விரோதமான பாவத்தை ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஜனக்கூட்டமாக இருந்தாங்க. அதாவது ஒரு சரித்திர ஆய்வாளர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த சோதோம் குமாராவை குறித்து படித்து அவர் எழுதுகிறார். என்னென்னா, அவங்க சோதோம் குமாரால் பண்ண அக்கிரம அநியாயத்தையும் பேப்பரால் அச்சடிக்கவும் முடியாது, எழுதவும் முடியாது, அவ்வளோ கேவலமான ஒரு காரியம் அப்படின்றார். அப்போனா பார்த்துக்கோங்க அந்த இடத்துல எவ்வளவு மோசமான சூழ்நிலை இருக்கும் ஆண்டவருக்கு விரோதமாக அப்படின்னு சொல்லிட்டு. சும்மா கொலை கொள்ளை அப்படிலாம் இல்லை, மிகுந்த பாவம் நிறைந்த ஒரு ஊராய் அந்த ஊர் காணப்பட்டுச்சு. அப்படி இருக்கும் பொழுது இந்த லோத்து இடத்த தான் பார்த்தாரே தவிர அங்கே இருக்கிற ஜனத்தை பார்க்கவே இல்லை. இடம் பலன்னு இருக்குன்னு போனாரே தவிர அங்கே இருக்கிற ஜனம் எப்படிப்பட்ட ஜனம்ன்ட்டு இந்த லோத்து கொஞ்சம் கூட அதை பார்க்கவே இல்லை. கடந்த மாதத்தில் இவ்வளவு காரியத்தையும் என்ன பண்ணிகிட்டு இருந்தோம், நம்ம பேக்ரவுண்டை நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கு நம்ம இதோடைய அடுத்த பகுதியை நம்ம என்ன பண்ணுவோம், தியானிப்போம். ஆபிரகாம் கிட்ட இருந்து லோத்து பிரிந்த பிறகு, சோதோமில் செட்டிலான பிறகு, அந்த மிகுந்த பாவம் ஆண்டவருக்கு என்ன பண்ணிடுச்சுன்னா விரோதமாக இருந்துருச்சு அப்படின்ட்டு நம்ம வாசிக்கிறோம். அப்போது ஆண்டவர் அதை பொறுத்து கொள்ள முடியல அப்படின்னு, அதுதான் அர்த்தம். அதுக்கு அவருடைய கோபம் ரொம்ப ஆயிடுச்சுன்னா அவருக்கே ஒரு எல்லை இருக்கும், அந்த எல்லைக்கு விட அது தானாக அது மீறி போயிடுச்சு அப்படின்ட்டு மேக்சிமம் லெவலில் மீட் பண்ணிடுச்சு. அது இப்போது ஒரு குறிப்பிட்ட ஒரு பாவத்தை ஆண்டவர் ஓகே அப்படின்னு அலோவ் பண்ணிகிட்டே இருவான். ஆனால் அதுக்கு மேலே அவன் பண்ண என்ன பண்ணிக்கிட்டாங்க, அந்த ஊர் ஜனங்கள் தொடங்கிட்டாங்க அப்படின்ட்டு. அப்போது ஆண்டவருடைய எல்லையை, அவருக்குன்னு ஒரு வரைமுறை இருக்கும், அந்த வரைமுறையெல்லாம் தாண்டி என்ன பண்ணிடுச்சு, அந்த பாவம் ரீச் ஆகிடுச்சு. ஆண்டவருடைய இரக்கத்தை, கிருபை, அவருடைய கோபத்தையும் தாண்டி என்ன பண்ணியிருக்கு, அந்த சோதோம் குமாரனுடைய இடத்தினுடைய பாவம் மிகுதியாக இருந்தது. கடைசியில் ஆண்டவர் ஒரு முடிவு பண்ணுறாரு. நோவா இருக்கும் பொழுது எப்படி ஜலப்பிரளயத்தினால் அழிச்சோமோ அது ஒட்டுமொத்த உலகத்தை அழிச்சது, இப்போது சோதோம் குமாராவை மட்டும் அழிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், முடிவு பண்ணுகிறார். முடிவு பண்ணது மாத்திரம் இல்லை, அது மொத்தமாக அந்த சோதோம் குமாராவில் இருக்கிற ஒருத்தர் கூட உயிர் தப்பக்கூடாது அப்படின்ட்டு ஆண்டவர் ஒரு திட்டம் பண்ணுகிறார். அதனால் தூதர்களை ஆண்டவர் பூமிக்கு அனுப்புகிறார். அப்போ தூதர்களை ஆண்டவர் ஒரு வேலையை கொடுத்து, அழிக்கக்கூடிய ஒரு வேலையை, வான் பண்ணக்கூடிய ஒரு வேலையை கொடுத்து இந்த சோதோம் குமாராவுக்கு ஆண்டவர் அனுப்புகிறார். ஆதியாகமம் 19வது அதிகாரம் 1வது வசனத்தில் நான் பார்க்குறோம். எப்படின்னா, 2 தூதர்கள் என்ன பண்ணுறாங்க, சோதோமுக்கு நேராக சாயங்கால வேளையில் வருகிறார்கள் என்று பார்க்குறோம். வந்து அவங்க லோத்து வருந்தி கூப்பிடுகிறார், வீட்டுக்கு வராங்க. ஒரு பெரிய சம்பவமே நடக்குது. அதுக்கு பிறகு
அந்த 2 தூதர்களும், அந்த 2 புருஷர்களும் அப்படின்னு இருக்கும் தூதர்கள். அப்போ அந்த 2 தூதர்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இடத்துல உனக்கு வேறு யாராவது வேண்டப்பட்டவர்கள் இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது ஏதாவது சொந்தக்காரங்க, ரிலேட்டிவ்ஸ் இருக்கலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், இல்லை யாராவது உனக்கு ரொம்ப முக்கியமானவங்களாக பட்டுச்சுன்னா நீ அவர்கள்கிட்ட இந்த செய்தியை சொல்லு, சோதோம் குமாரவை நாங்கள் அழிக்க போகிறோம் அப்படின்ட்டு. அவங்களையும் நீ காப்பாற்றிக்கோ, உன்னையும் நீ காப்பாற்றிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் போய் என்ன பண்ணுறாரு, இந்த செய்தியை சொல்கிறாரு. அவருடைய குமாரத்திகள் 2 பேருக்கும் நிச்சயமாகப்பட்டிருக்கு. அந்த வருங்கால மாப்பிள்ளை கிட்ட இவர் போய் சொல்கிறாரு, இந்த மாதிரி அழிக்க போகிறாங்க, என்னுடைய குடும்பத்தோடு கூட நீயும் சேர்ந்து தப்பிச்சுக்க அப்படின்றாரு. ஆனால் அந்த 2 நபர்களுக்கும் லோத்து சொல்வது கிண்டலாக தெரிஞ்சது அப்படின்னு வாசிக்கிறோம். லோத்து சொன்னது முட்டாள்தனமாக தெரிஞ்சுது. என்ன காலத்தில் இருக்கோம் நம்ம, இந்த காலத்தில் என்னமோ தூதர்கள் வந்திருக்காங்கன்ற, என்னமோ அழிவுன்ற அப்படின்னு சொல்லிட்டு லோத்தினுடைய வார்த்தையை எப்படி நோவா பிரசங்கம் பண்ணும் பொழுது நோவாவுடைய வார்த்தை யாருமே கேட்கல, அற்பமாக நினச்சாங்க, கிண்டல் பண்ணாங்க. மழைனா என்னன்னே தெரியாது, இவன் இந்த ஆள் ஏதோ வயசாகி போய் மரம் கலண்டு போய் என்னமோ மழை வருதுன்றான், என்னமோ வானத்துலேருந்து தூருதுன்றான், என்னமோ வெள்ளம் வருதுன்றான் அப்படின்னு சொல்லிட்டு சிரித்தாங்க. ஆனால் வெள்ளம் வந்த பிறகு தான் தெரிஞ்சது இந்த ஜனங்கள், ஓ இதுதான் வெள்ளம், இதுதான் மழை அப்படின்னு. ஏன்னா அதுதான் முதல் தடவை அவங்க மழையை பார்க்குறாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க. அது வரைக்கும் மழை கிடையாது, பனியினால தான் பூமி நினைக்கப்பட்டுச்சு. அப்போது அதே மாதிரி லோத்து போய் இந்த காரியத்தை சொல்லும் பொழுது அவர்களுடைய வருங்கால மாப்பிள்ளை என்ன பண்ணுறாருன்னா, 2 பேரும் சிரிக்கிறாங்க. இல்லை இவருக்கு ஏதோ என்ன பண்ணிடுச்சு, ஆயிடுச்சு, ரொம்ப முத்திடுச்சு, ஏதோ நாங்களாம் வர முடியாது அப்படின்ட்டாங்க. லோத்து சொல்லி பார்த்துருப்பாரு, கெஞ்சி பார்த்துருப்பாரு, ரொம்ப காலில் விழாத குறையாக கூப்பிட்டுருப்பார். ஆனால் கடைசி வரைக்கும் அந்த 2 பேரும் என்ன பண்ணலை, மனம் திரும்பலை அப்படின்னு பார்த்துக்கிறோம். அவர்களுக்கு லோத்தினுடைய வார்த்தை கிண்டலாய் தெரிந்தது. பாருங்கள், ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஆபிரகாம் 5 கதவுகளை அவனுடைய வாழ்க்கையில் தனக்கு திறந்தான்னு பார்த்தோம். இன்றைக்கு நம்ம லோத்தினுடைய வாழ்க்கை குறித்து தியானிக்க போகிறோம். அவர் என்ன செய்தார், லோத் என்ன பண்ணார், எப்படி பண்ணார், அந்த காரியங்கள் எல்லாம். இப்போ லோத்தினுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது லோத்து 3 கதவுகளை தனக்கு திறந்தான். 3 கதவுகளை திறந்தான். அந்த 3 கதவுகளை கொண்டு தான் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். விசுவாசிக்கிற ஆண்டவர் நம்மளோடு கூட இடைப்படுவார் என்று சொல்லி, நமக்கு ஆண்டவர் இதிலிருந்து பாடங்களை ஆண்டவர் கற்றுக் கொடுப்பார்னு சொல்லிட்டு எடுத்து வாசிப்போம். ஆதியாகமம் 19வது அதிகாரம், ஆதியாகமம் 19வது அதிகாரம் 15லிருந்து 23 வரைக்கும் வாசிப்போம். ஆதியாகமம் 19வது அதிகாரம் 15லிருந்து 23 வரைக்கும் வாசிப்போம். கிழக்கு வெளுக்கும்போது அந்த தூதர் லோத்தை நோக்கி, பட்டணத்துக்கு வரும் தண்டனையில் நீ அழியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியையும் இங்கே இருக்கிற உன் 2 குமார்த்திகளையும் அழைத்து கொண்டு போ என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தினார்கள். அவன் தாமதித்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமார்த்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவனை தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். அதற்கு லோத்து, அப்படியல்ல ஆண்டவரே, உமது கண்களில் உமது அடியனுக்கு கிருபை கிடைத்ததே, என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினீர். மலைக்கு ஓடிப்போக என்னால் முடியாது, தீங்கு என்னை தொடரும், நான் மரித்து போவேன். அதோ அந்த ஊர் இருக்கிறதே, நான் அதற்கு ஓடிப்போகத்தக்கதாய் அது கிட்ட இருக்கிறது, சின்னதுமாய் இருக்கிறது, என் பிராணன் பிழைக்க நான் அங்கே ஓடிப்போகட்டும், அது சின்ன ஊர் தானே என்றான். அதற்கு அவர், நீ கேட்டுக்கொண்ட ஊரை நான் கவிழ்த்து போடாதபடிக்கு இந்த விஷயத்திலேயும் உனக்கு அனுகிரகம் பண்ணினேன். தீவிரமாய் அங்கே ஓடி தப்பித்துக்கொள், நீ அங்கே போய் சேரு மட்டும் நான் ஒன்றும் செய்யக்கூடாது என்றார். ஆகையால் அந்த ஊர் சோவார் எனப்பட்டது. லோத்து சோவாருக்குள் வரும்போது பூமியின் மேல் சூரியன் உதித்தது. பூமியின் மேல் சூரியன் உதித்தது அப்படின்னு வாசிக்கிறோம். இது நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப தெரிந்த ஒரு பகுதி தான். தூதர்கள் எச்சரிக்கிறாங்க லோத்தினிடத்தில். லோத் என்ன பண்ணுறாருன்னா தயங்குறாருன்னு வாசிக்கிறோம். அப்புறம் தூதர்கள் கொண்டு போய் பட்டணத்துக்கு வெளியே விடுறாங்க. விட்ட பிறகு நம்ம பார்க்குறோம், அவங்க வார்ன் பண்ணுறாங்க, எங்கேயும் நிற்காத, பத்திரமா போ அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு இவர் ஒரு புது ஆலோசனை கொடுக்குறாரு. ஆலோசனை கொடுத்த உடனே அதையும் அந்த தூதர்கள் சரி ஓகே உன் இஷ்டத்துப்படி பண்ணு அப்படின்ட்டாங்க. கடைசியாக அவன் சோவார் என்கிற பகுதியில் வந்து அந்த இடத்துல குடியேறுகிறார், அந்த பட்டணத்துக்கு வருகிறார் என்று வாசிக்கிறோம்.
பதினைந்தாவது வசனம் மட்டும் மீண்டும் ஒரு முறை வாசிப்போம். 15. கிழக்கு வெளுக்கும்போது அந்த தூதர் லோத்தை நோக்கி, பட்டணத்துக்கு வரும் தண்டனையில் நீ அழியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியையும் இங்கே இருக்கிற உன் 2 குமார்த்திகளையும் அழைத்து கொண்டு போ என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தினார்கள். பாருங்க, கிழக்கு வெளுத்த போது, அதாவது வானத்தினுடைய நிறம் காலங்காத்தால் மாறும் பொழுது, அந்த லைட் காலங்காத்தால் ஏர்லி மார்னிங் அப்போது அந்த லைட் கலர் என்ன ஆகும்? சேஞ்ச் ஆகும். பீச்சுக்கெலாம் போனீங்கன்னா இருட்டாக இருக்கும், இருட்டு டார்க் ப்ளூவாக இருக்கும், டார்க் ப்ளூ லைட் ப்ளூவாக மாறும், லைட் ப்ளூ கொஞ்சம் பிங்காக மாறும், பிங்க்கு எல்லோவாக மாறும், எல்லோ ஆரஞ்சாக மாறும், ஆரஞ்சு திருப்பியும் பயங்கரமான எல்லோவாக மத்தியானம் 12 மணிக்கு வந்து நிற்கும். அப்போது இந்த மாதிரி ஏர்லி மார்னிங் வெடிகாலையில் இருக்கக்கூடிய அந்த கலர், வானத்தினுடைய நிறம் மாறுகிற அந்த நேரத்தில் தூதர்கள் லோத்தினிடத்தில் சொல்கிறாங்க, உன்னுடைய மனைவியை கூட்டிகிட்டு உன்னுடைய 2 மகள்களையும் கூட்டிகிட்டு நீ இந்த இடத்த விட்டு என்ன பண்ணியாகணும்? போயாகணும். இல்லைன்னா ஒரு கோபாக்கினை, ஆண்டவருடைய கோபாக்கினை வருது, அழிவு வருது, அதில் நீ அழிஞ்சு போயிடுவ, நீ என்ன பண்ணிவிடு, உன்னுடைய குடும்பத்தை கூட்டிகிட்டு போயிடு அப்படின்றார். ஆனால் இந்த இடத்துல முக்கியமான ஒரு வார்த்தையை நம்ம பார்க்குறோம், அந்த தூதர் அவனை துரிதப்படுத்தினார் அப்படின்ட்டு வாசிக்கிறோம் நம்ம. அந்த தூதன் அவனை துரிதப்படுத்தினார் அப்படின்று. ஆங்கில வேதாகமத்தில் இந்த துரிதப்படுத்தினார் அப்படின்ட்டு அர்ஜ்ட் லோட் அப்படின்னு இருக்கும். அதாவது ரொம்ப கடினமாய் அப்படின்ற அர்த்தம். நம்ம சில அர்த்தங்கள்லாம் ரொம்ப பிளெயினாக இருக்கிற மாதிரி இருக்கும், உள்ளுக்குள்ளே போய் அதை பார்த்தோன்னா சும்மா வாங்க 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 போகலாம் அப்படி கிடையாது. அவங்க ரொம்ப விடாமுயற்சியாய் லோத்தை தொல்லை பண்ணாங்கன்னு அர்த்தம். விடாமுயற்சியாய் லோத்தை கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க, அந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அடுத்த அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் பண்ணுறது, வலுக்கட்டாயமாய் பலவந்தம் பண்ணுவது அப்படின்ட்டு. அப்போ ஃபோர்ஸ் பண்ணுறாங்க அந்த தூதர்கள். இன்னொரு அர்த்தம் புஷ், தள்ளி விடுதல், கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுற அந்த ஒரு 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 வார்த்தை மாதிரி. இப்போது அந்த தூதர்கள் என்ன பண்ணுறாங்க, கடினமாய் முயற்சி பண்ணி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க, தள்ளி விடுறாங்க லோத்தை. போ, உன்னுடைய மனைவியை பிள்ளைகளை கூட்டிகிட்டு என்ன பண்ணு, நீ இந்த இடத்துல இருக்காத, ஓடிப்போ அப்படின்றார். இப்போ பேரண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, ஸ்கூல் போகிற பசங்க இருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு டேயில் என்ன நடக்கும், பெரிய ஒரு யுத்தமே நடக்கும். அந்த பசங்க போக மாட்டேன், ஏன்னா புது அட்மாஸ்பியருக்குள்ளே போகிறாங்க, அவங்களுக்கு அதெல்லாம் பழக்கமே கிடையாது, அவன் உள்ளுக்குள்ளே போக மாட்டான். அதில் ரொம்ப பாடுபடுறவங்க அந்த டீச்சர்ஸும் அங்கே இருக்கிற ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபும் தான். ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன பண்ணுவாங்க, சட்டையை பிடிச்சி போடுவாங்க, ரொம்ப என்ன பண்ணுவாங்க, ஃபோர்ஸ் பண்ணுவாங்க அந்த குழந்தைய உள்ளே கொண்டு போய் விடுறதுக்கு. இப்போது இந்த நிலைமை தான் லோத்தினுடைய நிலைமையாக இருந்தது. தூதர்கள் இப்படி தான் என்ன பண்ணுறாங்க, லோத்தை ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, போ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க தூதர்கள், ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, அவனை ரொம்ப கட்டாயப்படுத்துகிறாங்க, வருந்துகிறாங்க, துரிதப்படுத்துகிறாங்க. எதுக்குன்னா லோத்தையும் அவனுடைய குடும்பத்தையும் வெளியேற்றுவதற்காக. ஆனால் ஒரு காரியம் வாசிங்க, 16வது வசனம். அவன் தாமதித்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவின் கையையும் அவன் 2 குமார்த்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். வசனத்தில் அந்த தூதர்கள் என்ன பண்ணாங்கன்னா, டைம் துரிதமாகிட்டே இருந்தது அப்படின்றனால அவங்களே என்ன பண்ணாங்க, கொண்டு போய் வெளியே விட்டுட்டாங்க அப்படின்ட்டு. நம்ம பார்க்குறோம், அந்த தூதர்கள் லோத்தினுடைய கரத்தை பிடிச்சு அவருடைய குடும்பத்தாரனுடைய கரங்களை பிடித்து சேஃபாக ஒரு ஆபத்தும் இல்லாமல் அந்த பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய் விட்டாங்கன்னு வாசிக்கிறோம். அதுக்கு முன்பதாய் ஒரு காரியம் நம்ம பார்க்குறோம். நம்ம லோத்தினுடைய வாழ்க்கையை குறித்து தியானிச்சுக்கிட்டு இருக்கோம். லோத்தினுடைய வாழ்க்கையில் 3 கதவுகளை லோத்து திறந்தார். முதலாவது கதவு என்ன தெரியுமா, தாமதம் என்னும் கதவை திறந்தார். தாமதம் என்னும் கதவை திறந்தான். ஏற்கனவே அங்கே லேட் ஆகிட்டு இருக்கு, அங்கே 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 துரிதப்படுத்துறதுக்கும் டைம் இல்லை. அப்போது ஏற்கனவே அந்த இடத்துல பொழுது விடிய ஆரம்பிச்சிருச்சு, அந்த சூரிய ஒளி வர ஆரம்பிக்கும் போது அந்த தூதர்கள் ஏற்கனவே ரெடியாக இருக்காங்க அந்த சோதோம் குமாராவை அழிக்க. அப்படி இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் இவர் என்ன பண்ணுறாரு, தயங்கினான், தாமதப்படுத்தினான் அப்படின்னு வாசிக்கிறோம். அவன் தாமதப்படுத்தி கொண்டிருந்த போது, தாமதம், இந்த தூதர்கள் ஏன் இந்த லோத்தை துரிதப்படுத்தணும், தாமதப்படுத்தணும், அவனை ஃபோர்ஸ் பண்ணணும்? ஏன் பார்த்தீங்கன்னா, அப்போ ஒரு பக்கம் டிலே பண்ணிக்கிட்டே இருக்கான்.
அதுக்கு அர்த்தம் ஸ்லோ பண்ணிக்கிட்டே இருக்கான் அவனுடைய காரியத்தை. ஸ்லோ பண்ணிக்கிட்டே, சீக்கிரம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், சீக்கிரம் செய்யக்கூடிய ஒரு நபர், ஆனால் அதை மெதுவாக பண்ணால் சந்தேகம் வரும். இவன் ஒரு நிமிஷத்தில் இந்த காரியத்தை பண்ணுறவனாச்சே, ஏன் இவ்வளோ ஸ்லோவாக அதை பண்ணுறான் அப்படின்ட்டு ஒரு டவுட் என்ன பண்ணும் வரும். சில நேரங்களில் ஸ்கூல் போகிற பசங்க, காலேஜ் போகிற பசங்களாக இருந்தால் என்ன பண்ணுவோம், காலையில் எழுந்திரிச்சு கொஞ்சம் டிலே பண்ணுவோம். டைம் அங்கே 8 மணிக்கு இருக்கணும்னா என்ன பண்ணுவோம், 8 மணிக்கு இங்கேருந்து கிளம்புவோம். இங்கேருந்து பைக்கில் என்ன பண்ணுவாங்க, துரிதமாய் எப்படி தூதன் கொண்டு போய் வெளியே விட்டானோ அதை மாதிரி அப்பா அம்மா கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க, ஸ்கூலில் போய் விட்டுட்டு வருவாங்க. அந்த ஃபோர்ஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, போடா தயவு செய்துன்னு பேக்கெல்லாம் எடுத்து விட்டு அம்மா என்ன பண்ணுவாங்க, பாதி ரோடு வரைக்கும் வருவாங்க சாப்பாடு ஊட்டிக்கிட்டு. அப்பா இல்லை பண்ணுவார், ஷூவெல்லாம் மாட்டிட்டு பைக்கில் உட்கார வச்சு மாற்றி விடுவார். அந்த மாதிரி நடக்கும். நான் அங்கே அனிதா ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருக்கும்பொழுது டைம் 8:30க்கு நம்ம உள்ளே இருக்கணும். அப்பா எனக்கு ஊட்டி விட்டுட்டு இருப்பாங்க, பக்கத்தில் இன்னொரு ஸ்டாஃப்னுடைய பையன் உட்காந்துருப்பான், என் வயசு தான். அவனுக்கு சாப்பாடு எப்படி தெரியுமா தருவாங்க, நல்லா இவ்வளோ பெருசு, நிஜமாகவே சொல்கிறேன், உருட்டி அவன் வாய்க்குள்ளே தள்ளுவாங்க. அப்படியே அவன் அம்மா அம்மான்னு கத்துவான் அவன். ஏன்னா பெல்ல ஆயிடுச்சு, பெல் அடிச்சிருக்காங்க. அதுக்கு மேலே ஒரு நிமிஷம் லேட் ஆனாலும் ரிட்டர்ன் வந்துடணும் வீட்டுக்கு. நம்ம எவ்வளோ தூரம் இருந்து போகிறோம், நம்ம மணலியிலிருந்து போகலாம், இல்லை செங்கல்பேட்டில் இருந்து கூட வரலாம். ஒரு நிமிஷம் லேட்டுனா கூட வாட்ச்மேன் கரெக்டாக யாருமே பாரபட்சம் எல்லாம் லாக் பண்ணிடுவார். அப்படி இருக்கும்பொழுது துரிதப்படுத்தி என்ன பண்ணுவாங்க, நல்லா பெரிய பெரிய உருண்டை, அவன் வாயெல்லாம் இப்படி இருக்கும், உப்பி போயிருக்கும் வாய், கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, சாப்பிடு சாப்பிடு சாப்பிடுன்னு. அப்போது அந்த டென்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா அவனுக்கு, துரிதப்படுத்தினாங்க அப்படின்ட்டு. ஏன் இவ்வளோ பண்ணுறான் இந்த தூதர்கள்லாம், இவ்வளோ துரிதப்படுத்துகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிறதுல ரொம்ப மந்தமாக என்ன பண்ணுறாரு, அவ்வளோ நாள் ரொம்ப சுறுசுறுப்பாக இருந்துட்டு அழிவு வருது சீக்கிரம் போயா அப்படின்னு சொல்லும் பொழுது மெதுவாக எந்திரிச்சு சட்டையை மாட்டுறாரு, மெதுவாக எந்திரிச்சு போய் வீட்டை லாக் பண்ணிட்டுனான்னு பார்க்குறாரு. சில நேரம் என்ன பண்ணுறது, சர்ச்சுக்கு கூட நம்ம எப்படி வரோம், யாராவது வீட்டில் ஒருத்தவங்க துரிதப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க, நம்ம எப்படி கிளம்புவோம், இருங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக என்ன பண்ணுவோம், சீப்பெடுத்து தலையை வாரிட்டு வீடே அப்படியே குதிச்சுக்கிட்டு இருக்கோம், வாங்க போகலாம் அப்படின்னு. அப்போ தான் ஸ்ப்ரே அடிக்க போவார். இல்லை அந்த பிள்ளை அப்போ தான் என்ன பண்ணோம், இதை மறந்துட்டேன் அதை மறந்துட்டேன்னு பாதி வழியில் என்ன பண்ணோம், வீட்டுக்கு போவோம். இந்த மாதிரி லோத்தினுடைய நிலைமை இப்படி தான் இருந்துச்சு. அங்கே எவ்வளோ அவசரத்தில் தூதர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு லோத்துக்கும் தெரியுது. இருந்தாலும் துரிதப்படுத்தினான், ரொம்ப டிலே பண்ணார் அப்படின்னு பாருங்க. ரொம்ப கேஷுவலாக என்ன பண்ணுறாரு, பார்த்துக்கலாம், கிளம்ப தானே போகிறோம், எப்படி இருந்தாலும் கிளம்பிடுவோம் அப்படின்ட்டு பொறுமையாக என்ன பண்ணுறாரு. அதாவது ஆங்கில வேதாகமத்தில் இந்த இடத்துலையும் அவன் அந்த தயங்கினான் அப்படின்ற இடத்துல ஹெசிடேட்டட் அப்படின்னு இருக்கும். ஹெசிடேட்டட் அப்படின்னா அதாவது தாமதித்தான், தயங்கினான் அப்படின்ட்டு. போகலாமா வேண்டாமா, பண்ணலாமா கூடாதா, இந்த செவத்துக்கு நடுவில் நின்று இப்படி குதிக்கலாமா அப்படி குதிக்கலாமான்ற மாதிரி, போகலாமா வேண்டாமா, சரி ஒருவேளை கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பண்ணலாம் போகலாம், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஹெசிடேட்டட். அது பெரிய ஒரு யோசனைக்கு அவன் எடுத்துகிட்டு வரல, அது ஒரு பெரிய அலட்சியமாக என்ன பண்ணால் பார்த்துக்கலாம் கிளம்பிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இந்த லோத் இருந்தார். இப்போது லோத்தினுடைய சூழ்நிலை அந்த இடத்துல நின்று பார்க்கும் பொழுது, இப்போது நீங்கள் இமேஜின் பண்ணிக்கணும், எப்பயுமே பிரசங்கத்தில் யார் பிரசங்கம் பண்ணாலும் அந்த கேரக்டராக நீங்கள் என்ன பண்ணிடணும், மாறிடணும். இப்போ நீங்கள் எல்லாம் லோத், பெண்ணாக இருந்தாலும் லோத் நீங்கள், அந்த மாதிரி நீங்கள் வந்து லோத்தினுடைய இடத்துல இருந்து பாருங்கள். அவ்வளோ அர்ஜென்ட்டாக என்ன பண்ணிகிட்டு இருக்காரு, தூதர் கத்திக்கிட்டு இருக்காரு. லோத்தினுடைய நிலைமையே எப்படி தெரியுமா, கயிறு மேலே நடக்கிற நிலமை இல்லை, கத்தி மேலே நடக்கிற நிலமை. கயிறுலையாவது ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணி என்ன பண்ணிடலாம், நடந்துடலாம். இப்போது லோத்து அங்கே இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் கத்தி மேலே நடக்கிற மாதிரி. அவன் பொறுமையாக அடி மேலே அடி வச்சுலாம் என்ன பண்ண முடியாது, நடக்க முடியாது. இமீடியட்டாக என்ன பண்ணி ஆகணும், வந்தே ஆகணும். அவ்வளோ பெரிய ஒரு காரியத்தில் லோத்து இருக்கிறார், அவ்வளோ பெரிய பிரச்சனையில். இருந்தாலும் லோத்து தயங்கினான், ரொம்ப தயக்கமாக ஸ்லோவாக டிலே பண்ணார் அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் ஆண்டவர் ரொம்ப கிருபையாக இருந்தார் லோத்து மேலே. ஆண்டவர் ரொம்ப ரொம்ப கிருபையாக இருந்தார். வசனம் சொல்லுது, கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினால் என்ன பண்ணுகிறார், அவனை டிலே பண்ணுகிறார் அந்த அழிவை. பாருங்க, லோத்து டிலே பண்ணுறாரு. எவ்வளோக்கு எவ்வளோ ஆண்டவர் கிருபை உள்ளவர்னு பார்த்தீங்கன்னா, இவன் எவ்வளோக்கு எவ்வளோ டிலே பண்ணுறாரோ அவ்வளோக்கு அவ்வளோ ஆண்டவரும் டிலே பண்ணுறாரு அழிவை. நீ டிலே பண்ணுற, நான் ரொம்ப பஞ்சுவல், நான் டக்குன்னு சாம்பலை மேலே வந்து தூக்கி விட்டுறேன் அப்படிலாம் சொல்லலை ஆண்டவர். உடனே ஆண்டவர் அழிச்சிடல. இவனுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ இவன் டிலே பண்ண ஆண்டவரும் பொறுத்து இவனுக்காக அவருடைய அழிவையும் என்ன பண்ணிக்கிட்டே இருக்காரு, ஒரு பக்கத்தில் டிலே பண்ணிக்கிட்டே இருக்கார். இப்படியாய் ஆண்டவர் ரொம்ப கிருபையாய் லோத்தின் மேலே இருந்தார். அது மாத்திரம் இல்லை, அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும்
2 குமாரத்திகளுடைய கையையும் பிடித்து அவர்களை பத்திரமா என்ன பண்ணுகிறார்? வெளியேற்றுகிறார்னு பார்க்கிறோம். 3 காரியத்தை இங்கே பார்க்கிறோம். தூதர்கள் யார் யாருடைய கையை பிடித்து இழுத்தாங்க? லோத்தினுடைய கையை பிடித்து துரிதப்படுத்தினாங்க. அடுத்து லோத்தினுடைய மனைவி கையை பிடித்து துரிதப்படுத்தினாங்க. அடுத்து பிள்ளைங்க 2 பேருடைய கையையும். எதற்காக? எதற்காக? அதான் லோத்தின் இடத்துல சொல்லிட்டாங்களே, ஏன் மிச்சம் இந்த 3 பேர் இடத்துல அவங்களுடைய கையையும் பிடிச்சிட்டு போய் வெளியே விடுவதற்கான காரணம் என்ன? அதுதான் டிலே பண்ணது லோத்து மாத்திரம் கிடையாது, லோத்து மனைவியும் தயக்கப்பட்டாள். அந்த 2 மகள்களும் என்ன பண்ணாங்க? தயக்கப்பட்டாங்க. ஒட்டுமொத்த குடும்பமே என்ன பண்ணுது? அன்னைக்குன்னு பார்த்து ரொம்ப லேட்டாக கிளம்புது. அழிவு காத்துட்ருக்கு. நம்ம வாசிக்கும் பொழுது லோத்து மாத்திரம் டிலே பண்ண மாதிரி இருக்கும். ஆனால் யார் யார் கையை பிடித்து துரிதப்படுத்தினார்னு பார்த்தீங்கன்னா லோத்தினுடைய மனைவி 2 பிள்ளைங்க. அப்போது இந்த 4 பேரும் கூட்டு களவாணிகள் தான். அவங்களுடைய மனசு எங்கே தான் இருந்தது? அதே இடத்துல தான் இருந்தது. 4 பேருமே ஈக்குவலாக என்ன பண்ணுறாங்க? தாமதப்படுத்தினாங்க. இது வேணுன்ட்டே என்ன பண்ணது? வேணுன்ட்டே பண்ண ஒரு காரியம். ரொம்ப லேட் பண்ணலாம் அப்படின்ட்டு. இப்போது லோத்து ஏன் தயங்கினா நல்லது ரொம்ப தாமதித்தான்னு பார்த்தீங்கன்னா, வசனம் புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கும் பொழுது லோத்தினுடைய தயக்கம் ஏன் அவ்வளோ தயங்கினா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாசிக்கலாமா? மத்தேயு 6வது அதிகாரம் 21வது வசனம். உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். திருப்பி வாசிப்போமா? உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். பாருங்க, வசனம் தெளிவாக சொல்லுது. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கோ அங்கே தான் எங்கே இருக்கும்? என்ன இருக்கும்? இருதயம் அங்கே தான் இருக்கும். நீ எதை ரொம்ப லைக் பண்ணுறியோ அங்கே தான் உன்னுடைய இருதயம் இருக்கும், அங்கே தான் உன்னுடைய யோசனை இருக்கும் அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்போது லோத்தினுடைய பொக்கிஷம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, அவனுடைய சொத்து ஆஸ்தி, அவனுக்கு இருந்த வீடு, அவனுக்கு இருந்த அந்த ஆடு மாடுகள், அந்த சோதம் தான் அவனுக்கு சொத்தாய் தெரிந்தது. அதனால தான் பாருங்கள், பொக்கிஷம் எங்கே இருக்குதோ அங்கே தான் இருதயம் இருக்கும். பொக்கிஷம் லோத்தை பொறுத்த வரைக்கும் அவன் விட்டுக்கிட்டு போக போகிற அந்த காரியம் அதன் மேலே தான் அவனுடைய இருதயம் இருந்துச்சு. அதை தாண்டி அவன் எதுவுமே யோசிக்கல. அதனால தான் அவனுடைய தாமதத்துக்கான காரணம். இப்போ அது மாத்திரம் இல்லை, இந்த லோத்தினுடைய மனைவிக்கும் அதுதான் சொத்து. 2 மகள்களுக்கும் அந்த சோதோமில் இருக்கக்கூடிய காரியமும் அந்த சோதோம் இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப விலையேற பெற்றதாக இது இருந்துச்சு. இப்போது பொக்கிஷம் அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அந்த காரியங்கள் தான் அவங்களுடைய ஆஸ்தி, அவங்களுடைய சொத்து, அவங்களுடைய வீடு, அந்த சோதோம் அதுதான் அவங்களுடைய பெரிய ஒரு மேன்மையாக என்ன பண்ணாங்க? கருதினாங்கன்னு பார்க்குறோம். இன்றைக்கு நம்ம பார்க்குறோம், அநேக கிறிஸ்தவங்க என்ன பண்ணுறாங்க? லோத்தை போல் அவங்களுடைய குடும்பத்தை போல் என்ன பண்ணுறோம்? தயங்குறோம். சில காரியத்துக்கு ரொம்ப டிலே பண்ணுறோம். ஹெசிடேட், தயக்கப்பட்டான், டிலே, ரொம்ப தாமதித்தான் அப்படின்னு பார்க்குறோம். அப்போது ஒருவேளை சிலர் என்ன பண்ணலாம்? ஞானஸ்தானம் எடுக்க தாமதம் பண்ணுவாங்க. தெரியும் ஞானஸ்தானம் எடுக்கணும் அப்படின்ட்டு ஆண்டவர் பேசியிருப்பார். அதில் ஒரு என்ன பண்ணுறது? டிலேவா பார்த்துக்கலாம், பொறுமையாக, இப்போ எடுத்தால் என்ன, பொறுமையாக என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம் அதெல்லாம் அப்படின்னு. சிலர் ரட்சிப்புக்கு வார்த்தையை தெரிஞ்சு ஆண்டவர் தான் மெய்யான தேவன்னு தெரியும், ரட்சிக்கப்படணுமா, சரி கொஞ்ச நாள் கழித்து என்ன பண்ணலாம், பார்த்துக்கலாம், சில கடமைகள்லாம் இருக்குது அதெல்லாம் முடிச்சுட்டு என்ன பண்ணிவிடுவோம், நம்ம பார்த்துக்கலாம் அதெல்லாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஒரு தாட் இருக்கு, டிலே இஸ், நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம சர்ச் மக்களுக்குல டிலே இஸ் டேஞ்சரஸ் அப்படின்னு. அதாவது தாமதம் ஆபத்தை விளைவிக்கும் அப்படின்னு. எவ்வளோக்கு எவ்வளோ தாமதம் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஆபத்து என்ன பண்ணோம், விளைஞ்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ சில பேர் ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க. அந்த பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்குல்ல. சில பேர் ரொம்ப ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க. அதாவது கிராஸ் பண்ணும் பொழுது கூட ரொம்ப கேஷுவலாக கிராஸ் பண்ணுவாங்க ரோடை. ஏங்க நான் பொறுமையாக தாங்க கிராஸ் பண்ணுறேன், எங்கள் நடு ரோட்டில் பொறுமை தேவையா? அடித்தான்னா ஒன்றுமே செயல்படாது, பொறுமையும் செயல்படாது, அமைதியும் செயல்படாது, மொத்தம் படுத்த படுக்க ஆகிடுவோம், இல்லைனா இறந்து போயிடுவோம். ரோட்டில் அப்படி தான் போய்கிட்டே இருக்கும். வயசானவங்க அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு முடியாது, நம்மளால் ஓடி போய் கிராஸ் பண்ண முடியாதுன்னு தெரியும். தூரத்தில் வண்டி வரும்போது கிராஸ் பண்ண மாட்டாங்க, கிட்ட வரும்போது பயத்தில் என்ன பண்ணிவிடுவாங்க, கிராஸ் பண்ணாங்க. அதுவும் வேகமாக கிராஸ் பண்ணால் பரவாயில்ல, அப்போ தான் மெதுவாக நடப்பாங்க. திடீர்னு நமக்கு பயமாக இருக்கும். திடீர்னு அப்படி தான் ஒரு ஆட்டோமேன் இங்கே திரும்பினார் கேகே நகரில். அவர் ரொம்ப கேஷுவலாக அப்படி திருப்புறாரு, காலையில் 6 மணிக்கு வண்டி எடுக்கிற மாதிரி. அது மெயின் ரோடு, அது இடிச்சிருந்தால் ஆட்டோக்கு உள்ளே ஏறி இருக்கும் வண்டி. அந்த அளவுக்கு பொறுமையாக என்ன பண்ணுறாரு, அப்படி கேஷுவலாக திரும்புகிறாரு. இப்போது டிலே இஸ் என்னது,
டேஞ்சரஸ் அப்படின்னு பார்க்குறோம். ரொம்ப ஆபத்தானது. சில நேரம் எல்லா நேரத்துலையும் பொறுமையாக இருக்க முடியாது, பொறுமையாக இருக்கவும் கூடாது. இப்போது லோத் அங்கே இருக்கிற நேரம் பரவாயில்ல, நான் பொறுமையை ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்காரு, நான் பொறுமையாக தான் கிளம்புன்னு சொல்ல முடியாதீங்க. ஆண்டவர் எல்லாத்துலேயும் பொறுமையாக இருன்னு சொல்லியிருக்கிறாரு, அதனால் இங்கிருந்து ஓடுறதுலையும் நான் பொறுமையாக தான் இருப்பேன்னு சொல்ல முடியாது. லோத்து எது எதில் பொறுமை தேவையோ அதில் மாத்திரம்தான் அந்த பொறுமையை யூஸ் பண்ணணும். மீதி விஷயத்தில் எது இதிலலாம் வேகமாக பண்ணணுமோ அந்த இடத்துல என்ன பண்ணி ஆகணும், வேகமாக பண்ணி ஆகணும். நம்ம சொல்லலாம், சில காரியத்தை நான் பொறுமையாக பண்ணிக்கலாம், அப்புறம் பார்த்துக்கிறேன், நான் இது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அமைஞ்சு வரும்பொழுது நான் என்ன பண்ணலாம், நான் அதை பண்ணணும் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம பல காரியத்தை நம்ம இப்படி வகுத்து வச்சுருக்கலாம். இப்படி நான் இந்த டைமில் நான் மாறிக்கிறேன், இந்த டைமில் நான் என்ன பண்ணிக்கிறேன், எனக்கு சாதகமாக அந்த சூழ்நிலை வரும்பொழுது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு. அப்போது எவ்வளோக்கு எவ்வளோ டிலே பண்ணுகிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ என்ன காத்துக்கிட்டு இருக்கு, நமக்கு டேஞ்சர் என்ன பண்ணுது, ஆபத்து காத்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். இப்போது இன்றைக்கு நம்மளுடைய இருதயம் எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம யோசித்து பார்க்கணும். லோத்தினுடைய இருதயம் எதை பொக்கிஷமாக நினச்சாரோ அங்கே தான் அவருடைய இருதயம் இருக்குது. இன்றைக்கி நம்ம எதை பொக்கிஷமாக நினைக்கிறோம், நம்மளுடைய இருதயம் எங்கே இருக்குது அப்படின்னு, நம்மளை எது நகற்றி செல்லுது, நம்ம எதை ரொம்ப வேல்யூ பண்ணுறோம். ரொம்ப சிலருக்குலாம் சில காரியங்கள் இருக்கும். இப்போ சர்ச்சுக்கு சில பேர் வரமாட்டாங்க, ஆனால் அதை விட ஒரு ப்ரையாரிட்டி வச்சுருப்பாங்க. ப்ரேயருக்கு சில பேர், அதாவது நம்மளுடைய எதை ப்ரையாரிட்டி பண்ணுறோம், எதை முன்னாடி வைக்கிறோம், எதை அடுத்து பிளேஸ் பண்ணுறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அப்படி சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஆண்டவருடைய காரியத்தை அடுத்து பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுருவாங்க, இல்லைனா பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, விட்டுருவாங்க. அப்போது நம்மளுடைய இருதயம் இன்றைக்கி எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். நம்ம எதை ரொம்ப முக்கியத்துவப்படுத்துகிறோம், அல்ல யாரை முக்கியப்படுத்துகிறோம், ஜனங்களையா, பொருட்களையா, இல்லை ஆண்டவருடைய வார்த்தையா அப்படின்னு என்ன பண்ணணும், இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் நம்ம யோசித்து பார்க்குறோம். இப்போது வரக்கூடிய அழிவிலிருந்து தப்பிக்கணும்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணி ஆகணும், ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி சாய்த்து தான் ஆகணும். நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, நமக்கு ஏற்றது போல் வசனம் இருக்கோ ஏற்றது இல்லாத இருக்கோ, என்ன பண்ணி தான் ஆகணும், வசனத்தை கேட்டு தான் ஆகணும். இல்லை எனக்கு வயசு இவ்வளோ ஆகுது, நான் இதை கேட்கணும் அப்படின்லாம் யாரும் சொல்ல முடியாது. இல்லை நான் இவ்வளோ படிச்சிருக்கேன் அதனால் எனக்கு இந்த வசனம் கிடையாதுன்னு நம்ம என்ன பண்ண முடியாது. படித்தவர்களோ படிக்காதவர்களோ, என்ன வயதினர்களோ, சின்ன பையனோ பெரியவர்களோ, எல்லாரும் என்ன பண்ணி தான் ஆகணும், ஆண்டவருடைய வசனத்துக்கு நம்ம செவி சாய்த்து தான் ஆகணும். அப்போது இந்த பிரச்சனைகள்லாம் இந்த சர்ச் போகும்போது என்ன ஆகும், தானாக இந்த டிலே வரும். எப்படியும் வரும்ல, கிளம்பிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு டிலே வந்துடும். கிளம்பலான்னு நினச்சேன், கொஞ்சம் டிலே பண்ணிட்டேன், நான் கெஸ்ட் என்ன பண்ணிட்டாங்க, வந்துட்டாங்க. இந்த ப்ரேயருக்கு வரணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன், கிளம்பிட்டேன், ஏதோ ஒரு தயக்கப்பட்டு நின்னேன், அந்த இடத்துல ஒருத்தரை நான் மீட் பண்ண சூழ்நிலை வந்துருச்சு. அந்த ப்ரேயர் என்ன பண்ண முடியல, என்னால் வர முடியல அப்படின்ட்டு நிறைய பேர் நம்ம சொல்லலாம். சில பேர் சொல்லுவாங்க, நான் ரெடியாக தான் பாஸ்டர் இருந்தேன், காலடி எடுத்து வச்சுட்டேன் பாஸ்டர், திடீர்னு என்ன ஆயிடுச்சு, அது கொஞ்சம் தூங்கிட்டு அசந்து அந்த லேட் ஆகிடுச்சு பாருங்கள், அந்த ஊழியத்துக்கு போக முடியாமல் போயிடுச்சு, அந்த காரியத்தை செய்ய முடியாமல் போயிடுச்சு, அந்த ப்ரேயருக்கு என்னால் அட்டன் பண்ண முடியாமல் போயிடுச்சு அப்படின்லாம். இப்போது நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மாத்திரம் இல்லை, நம்மளுடைய நார்மல் சரீர பிரகாரமான வாழ்க்கையிலையும் நம்ம சில காரியத்தில் தான் டிலே என்ன பண்ண முடியும், பண்ண முடியும். அப்போது ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் ஒரு எல்லை இருக்குது, சரீர பிரகாரமான காரியத்திலும் ஒரு எல்லை என்ன பண்ணுது இருக்குது. சில நேரம் சரீர பிரகாரமான காரியத்திலும் நம்ம டிலே பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அப்புறம் என்ன சொல்வோன்னா, நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன் அந்த காரியத்தை பண்ணோன்ட்டு, அது அந்த கொஞ்சம் நான் லேட் பண்ண பாருங்க, அது மொத்த காரியமே ஸ்பாயில் ஆகி போச்சு, அது மொத்த காரியமே எனக்கு வாய்க்காமல் போயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். பாருங்கள், ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதலும் லோத்தினுடைய தயக்கத்தையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது, ஆபிரகாம் ஆண்டவரால் அழைக்கப்படுறார் ஒரு இடத்துல இருந்து. ஆபிரகாம் ஆண்டவருடைய ஜனமும் கிடையாது, ஆபிரகாமுடைய பரம்பரை அல்லது குடும்பம் ஆண்டவரை நம்பின ஒரு குடும்பம்லாம் கிடையாது. விக்கிரக வழிபாட்டில் இருந்த ஒரு குடும்பத்தை, அங்கிருந்து தேராகனுடைய மகனை ஆபிரகாம் என்ன பண்ணுகிறார், ஆண்டவர் பிரிக்கிறார். இப்போ ஆபிரகாம் என்ன பண்ணுகிறார், ஒரு இடத்துல அவர் பாட்டுக்கு இருக்கிறார், அவருக்கு மெய்யான தேவன் யாவையெல்லாம் யாருன்னா தெரியாது, அவர் பாட்டுக்கு அவர் தொழிலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. திடீரென்று ஆண்டவருடைய அழைப்பு வருது, நீ இந்த மாதிரி பண்ண, இங்கே இடத்துக்கு போ அப்படின்ட்டு. உடனடியாக என்ன பண்ணுகிறார் ஆபிரகாம், உடனடியாக கீழ்ப்படுகிறார். அந்த வசனத்தில் நீங்கள் ஆபிரகாமுடைய வாழ்க்கை குறித்து பார்க்கும் பொழுது, ஆபிரகாம் ஆண்டவரிடத்தில் அது புது சத்தம் இல்லை, ஆபிரகாமுக்கு புது சத்தம். நான் ஏன் இதை பண்ணணும் அப்படின்னு கேட்கவே இல்லை தயக்கப்படவே இல்லை. அந்த இடத்துல ஆபிரகாம் தயங்கினான் இல்லது தாமதப்படுத்துகிறான் எந்த வார்த்தையும் கிடையாதுங்க பைபிளில்.
அப்போது ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய அழைப்பு வந்த பிறகு உடனே என்ன பண்ணுறாருன்னா, கிளம்பி என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் காண்பிக்கிற இடத்துக்கு போகிறார். ஆனால் தேவனுடைய தூதன் லோத்தினிடத்தில் பேசுகிறார், வந்து பேசியும் கன்வின்ஸ் ஆகலை, தயங்கினான், தாமதப்படுத்தி கொண்டான் அப்படின்னு. இப்போ ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறாரு, ஃபஸ்ட் டைமாக கேள்விப்படுறாரு. ஆண்டவருடைய சத்தம் வந்த உடனே இமீடியட்டாக என்ன பண்ணுறார், ஒபே பண்ணுறார். டிலே பண்ணவே இல்லை அந்த இடத்துல. இல்லை ஆண்டவரே, ஒரு 6 மாதம் கழித்து என்ன பண்ணுறேன், இப்போ தான் விதைச்சிருக்கேன், அது அறுக்கிற ஸ்டேஜில் வரும்போது அறுத்து கொடுத்துட்டு நான் வரேன். இல்லை, என் மாடு இப்போ தான் கண்ணு குட்டி போட்டிருக்கு, ஆடு இப்போ தான் குட்டி போட்டிருக்கு, அதை வளர்த்து கொஞ்சம் ஒரு 3 மாதம் கழித்து வரேன்லாம் என்ன பண்ணலை ஆபிரகாம் சொல்லலை. ஆபிரகாமுக்கு அங்கேவே ஒரு பணக்கார குடும்பம் தான் ஆபிரகாம். இப்போது பெரிய வசதி, ஆடு மாடுகள்லாம் இருக்குது, பெரிய சொத்துலாம் இருக்குது. ஆண்டவர் கூட்ட உடனே டிலே பண்ணவே இல்லை, உடனடியாக என்ன பண்ணுகிறார். ஆனால் லோத்து பாருங்கள், லோத்துக்கு ஆண்டவர் ஒன்றும் புதுசு கிடையாது. இந்த இடத்துல சோதோமுக்கு வந்த பிறகு அந்த ஸ்டேஜில் ஆண்டவருடைய சத்தம் லோத்துக்கு புதுசு கிடையாது. லோத்து ஏதோ புது விசுவாசி கிடையாது, பழைய விசுவாசியாக தான் இருக்கார். ஆபிரகாம் கூட இருக்கு, கிளம்பி வந்த பிறகுலேருந்து கானானில் இருந்த வரைக்கும், இப்போ கிளம்பி தனியாக இருக்கிற வரைக்கும் ஆண்டவருடைய அனுபவம் லோத்துக்கு நிறையவே இருக்குது. இப்போ ஆபிரகாமுக்கு அது ஃபஸ்ட் டைமு. ஆனால் லோத்துக்கு பல தடவை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, கூட பேசியிருப்பார் ஆண்டவர் கண்டிப்பாக. ஏன்னா லோத்தை நீதிமான்னு சொல்லியிருக்கு. அப்போது நீதிமானுடைய சத்தத்தை ஆண்டவர் கேட்கும் பொழுது ஆண்டவருடைய சத்தத்தையும் நீதிமான் என்ன பண்ணியிருப்பார், கேட்டிருப்பார். அப்போது ஆண்டவருடைய சத்தம் புதுசு இல்லை, இருந்தாலும் என்ன பண்ணுகிறார், தயங்குகிறார் அப்படின்னு பார்க்குறோம் நம்ம. பிறகு கடைசியாக இந்த தூதர்கள் இந்த 4 பேரை என்ன பண்ணுறாங்க, கொண்டு வந்து சோதோமுக்கு வெளியே விடுறாங்க. அடுத்து நம்ம 17வது வசனத்தை வாசிப்போம். அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவனை தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். இப்போ சோதோமுக்கு வந்த பிறகு பார்க்குறோம், அதில் ஒரு தூதர் என்ன பண்ணுறாரு, ஒரு ஒரு காரியத்தை சொல்கிறார், ஒரு அட்வைஸ் பண்ணுறாரு. என்ன அட்வைஸ் பார்த்தீங்கன்னா, உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பார்க்காத, சமபூமியில் என்ன பண்ணாத, நிற்காத, நீ அழியாதபடிக்கு மலைக்கு என்ன பண்ணு, ஓடிப்போ என்றார் அப்படின்னு. அப்போது தூதனுடைய செய்தி ரொம்ப ரொம்ப கிளியராக இருக்குங்க. ஷார்ட்டாக சொல்கிறாரு, ஒரு 4 பாயிண்ட் சொல்கிறாரு, ரொம்ப கிளியராக இருக்குது. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக என்ன பண்ணிடுறாரு இந்த தூதன் சொல்லிடுறாரு. தூதன் இந்த ரொம்ப சொன்ன காரியத்தில் ஒரு 4 விஷயத்தை பார்க்கும் பொழுது, ஓடிப்போ, முதலாவது ஓடிப்போ, ரன், பின்னிட்டு பாராத, டோன்ட் லுக் பேக், சமபூமியில் எங்கேயும் நிற்காத, டோன்ட் ஸ்டே ஆன் த பிளெயின், மலைக்கு ஓடிப்போ. எவ்வளோ காரியம் சொல்கிறாரு, ஓடிப்போ, பின்னிட்டு பார்க்காத, சமபூமியில் நிற்காத, மலைக்கு போ. மெசேஜ் ரொம்ப ஷார்ட்டாக இருக்குல்ல, ரொம்ப 1 hour அந்த மாதிரி இன்றைக்கு இருக்கிற செய்தியை போல் ரொம்ப ஷார்ட் டைமு, ஷார்ட் மெசேஜ். ஓடிப்போ, பின்னிட்டு பாராத, சமபூமியில் நிற்காத, மலைக்கு போ. பாருங்கள், லோத்தினுடைய வாழ்க்கையில் 2வதாய் லோத்து திறந்த கதவு என்னன்னு பார்த்தீங்கன்னா 18 19வது வசனத்தை வாசிப்போம். அதற்கு லோத்து, அப்படியல்ல ஆண்டவரே, உமது கண்களில் உமது அடியனுக்கு கிருபை கிடைத்ததே, என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினீர். மலைக்கு ஓடிப்போக என்னால் முடியாது, தீங்கி என்னை தொடரும், நான் மரித்து போவேன். மரித்து போவேன். 2வதாய் லோத்து தனக்கு திறந்த கதவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாக்குவாதம் என்னும் கதவை திறந்தான். வாக்குவாதம் என்னும் கதவை திறந்தான். 18வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், அதற்கு லோத்து, அப்படி அல்ல ஆண்டவரே அப்படி என்று என்ன பண்ணுகிறான், சொல்லுகிறதை பார்க்கணும். அப்படி அல்ல ஆண்டவரே. லோத்து தூதர்கள் கொண்டு போய் அவனையும் அவன் குடும்பத்தையும் வெளியே விட்டுட்டு, எவ்வளோ பேர் கிளிப்பிள்ளை வளர்த்துருக்கீங்க, கிளிப்பிள்ளை வளர்த்துருக்காங்க, எவ்வளோ பேர் கிளி வளர்த்துருக்கீங்க, பச்சை கிளி வளர்த்துருக்கீங்களா, பேச வச்சுருக்கீங்களா, அதை பேச வச்சுருக்கீங்க. ஆண்டியோட வீட்டு கிளி நல்லா பேசும், அந்த மாதிரி யார் ட்ரெயின் பண்ணியிருக்கீங்க, யாரெல்லாம் வீட்டில் கிளி வளர்த்துருக்கீங்க? 1 1 2 3, நாங்களும் ஒன்று வளர்த்தோம், 4 5, ஓகே 5 6 6 பேர் வளர்த்துருக்கோம். எத்தனை பேர் நம்ம பேச வச்சுருக்கோம் அந்த கிளியை? பேச வச்சுருங்க, நாங்கள் பேச வைக்கல, ஆனாலும் அது கத்திக்கிட்டே இருக்கோம். ஓகே 1. அப்போது ஒரே நாள் என்ன பண்ணிட மாட்டீங்க, ஹலோ சொல்லு அப்படின்னா அது சொல்லிடாது, திருப்பியும் ஹாய் சொல்லு அப்படின்னா உடனே ஹாய் அப்படிலாம் சொல்லிடாது. பல நாள் என்ன பண்ணுவீங்க, ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க. அந்த காலிங் பெல், சில கிளியெல்லாம் என்ன பண்ணோன்னா காலிங் பெல்லோட சத்தத்தை அப்படியே உள்வாங்கி அதை அப்படியே இமிட்டேட் பண்ணோம், மிமிக்ரி பண்ணோம், அது தானா
நம்மளை பட்ட பேர் வச்சு வீட்டில் கூப்பிட்டாங்கன்னா இது என்ன பண்ணும், கிண்டலுக்குனாலும் அறிவு கம்மியாக நம்மளோட கம்மியாக இருந்தாலும் பயங்கரமாக ஸ்மார்ட்டாக என்ன பண்ணோம், ஒரு தடவை கேட்ட அந்த குரல் ஒரு பல தடவை கேட்கும்போது, ஒரு 4-5 தடவை கேட்கும்போது அது அப்படியே உள்ளே வாங்கி அதை அப்படியே பேசும். அது மனுஷனை மாதிரி இமிட்டேட் பண்ணோம். திடீர்னு ஃபோன் ரிங் பண்ணுற மாதிரி எங்கள் ஹவுஸ் ஓனரோட கிளி என்ன பண்ணோம். நிறைய நேரம் திடீர்னு வந்து பார்ப்பாங்க, அப்புறம் தான் பார்ப்பேன், ஓ கிளி கத்துனது அப்படின்னு. அப்படியே டிட்டோவாக ஃபோன் ரிங்டோன் மாதிரியே கத்தும் அது. அப்போ பல நாள் என்ன பண்ண முடியும், அந்த வார்த்தையை சொல்லி சொல்லி தான் அதை ப்ராக்டிஸ் பண்ண முடியும். லோத்து இந்த இடத்துல தூதர்கள் கொண்டு போய் வெளியே விட்டு இந்த கிளி பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி ஓடிப்போ, பின்னிட்டு பாராத, சமபூமியில் நிற்காத, மலைக்கு போ அப்படின்னு சொன்னால் இவர் என்ன சொல்கிறாரு, அவ்வளோ நாள் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க ஏஞ்சல். அந்த தூதர் என்ன பண்ணியிருக்காங்க, கிளி பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி இப்படி அப்படி அப்படி 4 பாயிண்ட்டை சொல்கிறாங்க. எல்லா பாயிண்ட்டையும் சரி சரி சரின்னு கேட்டு அப்படி அல்ல ஆண்டவரே அப்படின்ட்டு திருப்பியும் இவர் என்ன பண்ணுறாரு, ரிப்ளை கொடுக்குறத நம்ம பார்க்குறோம். ஆங்கில வேதாகமத்தில் இந்த இடத்துல எப்படி இருக்குன்னா, நோ மை லார்ட் ப்ளீஸ். அங்கே எப்படி இருக்குது தமிழில், அப்படியெல்லாம் ஆண்டவரே அப்படின்னு இருக்கு. இங்கே வேண்டாம் கடவுளே தயவு செய்து அப்படின்ட்டு ஆரம்பிக்கிறார் இவருடைய விண்ணப்பத்தை. பாருங்க, லோத்துக்கு எவ்வளோ தைரியம். தூதர்கிட்ட என்ன பண்ணுறாரு, என்னமோ மனுஷங்கிட்ட பேசுகிற மாதிரி தூதர்கள்கிட்ட என்ன பண்ணுறாரு, பேசுகிறாரு. அவங்க எதுக்கு வந்தாங்க, தூதர்கள் அழிக்க வந்திருக்காங்க. அவங்ககிட்ட இவர் என்னமோ ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிறாங்க, அப்படி இல்லைடா இப்படிடா அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறாரு, ரொம்ப கேஷுவலாக அப்படி இல்லை ஆண்டவரே, அது இப்படி ஆண்டவரே அப்படின்னு என்ன பண்ணுறாரு. உங்கள் வாக்குவாதம், அதுதான் வாக்குவாதத்தினுடைய ஆரம்பம். வாக்குவாதத்தினுடைய கதவை என்ன பண்ணுறாரு, வாக்குவாதம் என்னும் கதவை திறக்கிறார் அந்த இடத்துல. பாருங்க, லோத்து இருக்காரு, தூதர்கள் அவர்கிட்ட ஒரு செய்தியை சொல்கிறாங்க அழிவுன்ட்டு. ஆனால் தூதர்கள் தான் சொல்கிறாங்க அந்த செய்தியை. ஆனால் அது யாருடைய வார்த்தை, வார்த்தை ஆண்டவருடைய இல்லை, ஆண்டவரிடத்திலிருந்து வந்த வார்த்தை அது. அது தூதர்கள் சொல்கிறாங்க. அப்போது அது ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய வல்லமையுள்ள வார்த்தையை தான் இந்த தூதர்கள் வந்து சொல்கிறாங்க. ஆனால் லோத்து அதை கேட்கவே இல்லை. அந்த தூதர்களுடைய வார்த்தைக்கு அவன் எதிர்த்து பேசலை, தேவனிடத்துக்கு எதிர்த்து என்ன பண்ணுகிறார், பேசுகிறார். லோத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த தூதர்கள்கிட்ட தானே எதிர்த்து பேசுகிறோம் அப்படின்ற மாதிரி. ஆனால் அந்த வார்த்தை ஆண்டவருடையதுன்றதுனால லோத்து தூதர்கள்கிட்ட எதிர்த்து பேசலை, ஆண்டவருக்கு நேராக எதிர்த்து என்ன பண்ணுகிறார், பேசுகிறார். அவங்க சொன்ன அட்வைஸ் எல்லாம் என்ன பண்ணுகிறார், அப்படியே கேர்லெஸ்ஸாக எடுத்துக்கிறார், பரவாயில்ல அப்படின்ற மாதிரி. அதனால தான் தயங்குறார். இங்கே என்ன பண்ணுகிறார், அடுத்து வாக்குவாதம் பண்ணுகிறார்னு பார்க்குறோம். இப்போது வாக்குவாதம் அப்படின்னு சொல்லும் பொழுது முக்கியமாக ஒரு சம்பவத்தை நம்ம குறித்து பார்க்கலாம். என்னென்னா, ஈசாக்கு என்ன பண்ணுகிறார், ஒரு இடத்தையா தோண்டும் பொழுது ஒருத்தன் வாக்குவாதம் பண்ணினான்னு பார்க்குறோம். அதிலும் முக்கியமாக ஒரு வாக்குவாதம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, மோசேவனுடைய சரீரத்தை அடக்கம் பண்ணும் பொழுது பிசாசு என்ன பண்ணுகிறான், வந்து நீங்கள் அடிக்க சொன்னீங்க, நீங்கள் பேச சொன்னீங்க, அந்த மனுஷன் என்ன பண்ணிட்டாரு, அடிச்சிட்டார், அதனால அந்த சரீரம் எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு. அந்த இடத்துல ஆண்டவர் இடத்துல ஒரு வாக்குவாதத்தில் பிசாசு என்ன பண்ணுகிறார், ஈடுபடுகிறார். இந்த லோத்து எந்த மாதிரி தான் பண்ணுகிறார். இப்போ அந்த பிசாசு எப்படி ஆண்டவர் இடத்துல வாக்குவாதம் பண்ணாரோ, லோத்து தேவ தூதர்கள் இடத்துல இப்போ பேரம் பேசிக்கிட்டு வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காரு இந்த இடத்துல. அப்போ ஆண்டவருக்கு இதெல்லாம் தெரியாதா, ஓடி போனாங்க, சமபூமியில் நிற்காத, பின்னிட்டு பாராத, மலைக்கு போனாரு. ஆண்டவருக்கு வேற எதுவும் தெரியாதா இதை தாண்டி? என்னமோ ஆண்டவருக்கு வேற பிளானே தெரியாத மாதிரியும், அவருக்கு வேற திட்டமே இல்லாத மாதிரியும், என்னமோ அவர் மறந்து போய் போ அப்படின்னு சொன்ன மாதிரியும் லோத் யார்கிட்ட ஆர்கியூ பண்ணுறாரு, இந்த தூதர்கள் இடத்துல ஆர்கியூ பண்ணுறாரு. இப்போ நம்மளை மாதிரி ஆண்டவர் 4-5 பிளான்ஸ் வைக்க மாட்டார் இல்லை. இப்போது பொதுவாக இப்போ சர்ச்சில் கூட இப்போ கீபோர்டு வாசிக்கிட்டே இருக்கும் அப்படின்னா, பாடிக்கிட்டே இருக்கும், டக்குன்னு இந்த மைக்கு இல்லை அப்படின்னா, ஒர்க் ஆகலை அப்படின்னா, டக்குன்னு இதுக்கு மாற்று வழி என்ன இருக்குது, ஒரு 3 மைக் இருக்கும். டக்குன்னு ஒன்று இல்லைன்னா இன்னொன்று இல்லைன்னா இன்னொன்று அப்படின்ட்டு இருக்கும். இப்போ உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு ஸ்டவ்வு பற்ற வைக்கிறதுக்கு அந்த லைட்டர் இல்லை, மாற்று வழி என்ன வச்சுருப்பீங்க, தீக்குச்சி வச்சுருப்பீங்க, ஏதோ ஒரு சோர்ஸ் என்ன பண்ணும் இருக்கும். இப்போது நம்மளை மாதிரி ஆண்டவர் 4-5 பிளான் வச்சு செயல்படுற ஒரு தேவன் கிடையாது. ஒரே பிளான் தான், அதை ஒரே தடவை தான் பண்ணுவார் இல்லை. ஒரு தடவை சொல்லிட்டார் இதை பண்ண போகிறேன்னா அதை என்ன பண்ணி ஆகுவார், பண்ணிடுவார். அது வாக்குத்தத்தமாக ஆகட்டும், சாபமாக இருக்கட்டும், பண்ணுவேன்னு சொன்னால் பண்ணிவிடுவார். அவர் நம்மளை மாதிரி பண்ணட்டா பண்ணிவிடுவேன் 1 2 3லாம் எண்ண மாட்டார். 1 சொல்கிறதுக்குள்ளே பண்ணிவிடு, 2 சொல்கிறதுக்குள்ளே, 3 சொல்கிறதுக்குள்ளே நீ பண்ணி ஆகணும்லாம் சொல்ல மாட்டார். பண்ணுன்னு சொல்லுவார், இறக்கத்தினால வெயிட் பண்ணுவார். பண்ணலையா அதை பண்ணி விட்டு போயிட்டே இருப்பார் ஆண்டவர். காலம் கடல் அலை யாரும் காத்திருக்காது அப்படின்னு சொல்லுவோம்ல, ஆனால் காலமும் சில நேரம்
செக் ஹலோ காலமும் கடல் அடையும் சில நேரம் பாஸ் கூட ஆகிடும் போல். ஆனால் ஆண்டவர் வார்த்தை என்ன பண்ணாது, அதான் சொல்கிறார் ஆண்டவர், வானம் பூமி ஒளிந்து போனாலும் நான் ஒன்று சொல்லிட்டேன்னா அது நிறைவேறி ஆகும் அப்படின்றார். அவர்கிட்ட இந்த வாபஸ் வாங்குற பழக்கமே கிடையாது. அவர் மனம் சில நேரம் என்ன பண்ணிடுறார், மாறுவார், இறக்கத்தினால மாறுவாரே தவிர ஒரு பிளானை போட்டு ஐயோ தப்பாக போட்டோமே, நம்ம கணக்கு மிஸ் ஆகிடுச்சே, கொஞ்சம் இப்படி பண்ணலாம் அப்படின்னு என்ன பண்ண மாட்டார். ஆண்டவர் பண்ணுகிற தேவன் இல்லை. அப்போது ஒரு திட்டம் வச்சாலும் ஒரு பிளானாக இருந்தாலும் நறுக்குன்னு என்ன பண்ணுவார், ஆண்டவர் அதை செயல்படுத்துவார். இங்கே லோத்து பாருங்க, இவ்வளோ தூரம் வெளியே கூட்டிகிட்டு வந்து அட்வைஸ் பண்ண அந்த தூதர்களுக்கு தெரியாத ஒரு சம்பவத்தை இவர் சொல்கிறார். என்னென்னா 19வது வசனத்தை வாசிப்போம். உமது கண்களில் உமது அடியனுக்கு கிருபை கிடைத்ததே, என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினீர். மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது, தீங்கு என்னை தொடரும், நான் மரித்து போவேன். இங்கே லோத்துக்கு உள்ளுக்குள்ளே பயம் இருக்குது. அவனுடைய வார்த்தையில் பார்த்தீங்கன்னா இந்த தூதர்கள் அடித்து போட்டுருவாங்கன்னு தெரியும். ரொம்ப வாய் பேசிக்கிட்டே இருந்தால் என்ன பண்ணுவீங்க, உங்கள் பசங்களை என்னடா வாய் பேசுகிற அப்படின்னு என்ன பண்ணுவீங்க, லைட்டாக தட்டுவீங்க. லோத்துக்கு பயம் இருக்குது உள்ள, தூதர்கள் இவங்ககிட்ட எதிர்த்து பேசினா ஆகிடும், ஏதாவது பண்ணி விட்டுருவாங்க, இல்லை நம்ம மேலே உடனே அழிவு வந்துடும்ன்ட்டு இவர் இப்போது ஐஸ் வைக்கிறாராம். எப்படி, உமது கண்களில் உமது அடியனுக்கு இரக்கம் கிடச்சிருக்கு அப்படின்ட்டு ஐஸ் வைக்கிறார் ஏஞ்சலுக்கு. தூதருக்கு என்ன பண்ணுறாரு, அப்படி நைஸாக பாலிஷ்டாக சொல்கிறாராம். இவருடைய திட்டத்தை சொல்ல போகிறாரு. அதை சொல்கிறதுக்கு நேராக சொன்னால் திட்டு விழும், இல்லை அழிவு வந்துடும் சொல்லிட்டு உம்முடைய கண்களில் சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு காரியத்தை சொல்கிறதுக்கு இந்த காரியத்தை எனக்கு முடிச்சு கொடுக்கணும்ப்பா, அதுதான் கண்டென்ட்டாக இருக்கும். நம்மக்கிட்ட வருவாங்க, எப்படி இருக்கப்பா, வீட்டில் எப்படி இருக்காங்கப்பா அப்படின்னு போவாங்க. கடைசியில் அந்த பேச்சு முடியும் போது எனக்கு இந்த சின்ன ஹெல்ப்பு பண்ணி கொடுத்துருப்பா அப்படின்வாங்க. நேராக திடீர்னு போய் எனக்கு இது பண்ணி கொடு அப்படின்னா சில நேரம் என்ன சொல்லுவேன், எனக்கு வேலை இருக்குது அப்படின்றோம், இல்லை நான் வெளியே போகிறேன் அப்படின்றோம். இப்படி பாலிஷ் தான் அப்படி பேசும்பொழுது கரெக்டாக அது முடியாதுன்னு சொல்ல முடியாது, நான் வெளியே போகிறேன்னு சொல்ல முடியாது, லாக் ஆகிடுவோம்ல. அதை தான் பிரயோஜனப்படுத்தி கொண்டார் நம்ம லோத்து. என்ன பண்ணுகிறாரு, என்னால் என்ன பண்ண முடியாது, உங்களுடைய கண்களில் தயவு கிடச்சிருச்சு, ஆனால் ஒரு சின்ன காரியம், ஒரு ரிக்வஸ்ட் மட்டும் சொல்கிறேன், என்னால் அந்த மலைக்கு என்ன பண்ண முடியாது, ஓடி போக முடியாது. என்ன வந்துடும் பின்னாடியே, இவர் ஓடுறதுக்குள்ளே என்ன தொடர்ந்துருமா, தீங்கு பின் தொடர்ந்துடும், நான் மறிச்சிருவேன். சோதோமில் யாருமே நல்லவன் கிடையாதுன்றதுனால தான் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், நீதிமானா யார் இருக்காருன்னு பார்த்து இந்த லோத்தை சூஸ் பண்ணுறார். இல்லை, சோதோமில் ஒரு நல்லவனும் கிடையாது, எல்லாருமே ஆண்டவருக்கு விரோதமாக இருந்தாருன்னு நம்ம பார்க்குறோம். அந்த கேடுகட்ட ஒரு நேரத்திலும் ஊர்லையும் இந்த லோத்தினுடைய குடும்பமும் ஆண்டவருக்கு நீதியாய் தெரிஞ்சிச்சு. ஒரு நீதிமான நிமித்தமாய் அந்த இடத்துல அவன் போகிற வரைக்கும் அந்த இடத்த என்ன பண்ணல, அழிக்கல. அப்போது ஆண்டவர் லோத்தை தூதர்கள் கொண்டு காப்பாற்றுறார், அவனை மாத்திரம் இல்லை குடும்பத்தையும். அப்போ ஆண்டவர் லோத்துக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கார். லோத்து போனால் தான் அவர் செயல்பட முடியும் அந்த இடத்துல. அப்போ லோத்து போகிற வரைக்கும் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், காத்துக்கிட்டு இருக்காரு. அப்போ லோத்து அவனுடைய குடும்பம் வெளியே சோதம்லேருந்து வர வரைக்கும் ஆண்டவர் வெயிட் பண்ணியிருப்பார்ல, பண்ணிக்கிட்டு இருக்காரு அந்த இடம் வரைக்கும். இப்போ ஆண்டவர் வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. என்னமோ ஆண்டவர் உடனே பிளானை மாற்றி என்னமோ அழிவை கொண்டு வர மாதிரி லோத்து, என்னால் அங்கெல்லாம் போக முடியாது, நாங்கள் போனால் மறிச்சிருவேன், பின்னாடியே தொடர்ந்து வந்துடும். இப்போ இவ்வளோ பேச தெரிஞ்ச ஆளுக்கு தெரியாதா, நம்ம ஆண்டவர் வார்த்தை கீழ்படியணும்னு தெரிஞ்சும் இவ்வளோ எக்ஸ்கியூஸ் என்ன பண்ணுறாரு, சொல்கிறார், பின்தொடர்ந்துருப்பா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குப்பான். இந்த இதில் நீதிமொழிகளில் வாசிப்போமே, சோம்பேறி என்ன பண்ணுறான்னா, ஐயோ தெருவில் சிங்கம் இருக்குப்பான்ட்டு என்ன பண்ண மாட்டானா, போகவே மாட்டான் நான் தெருக்கு, எனக்கு அந்த பிரச்சனை இருக்குப்பா, அது பெருசாகிடும்பா, அதனால் நான் அந்த வேலை பண்ண மாட்டேன்ப்பா அப்படின்வாங்க. ஈஸி வேலை தான், பண்ணக்கூடிய வேலை தான், அதுக்கு ஒரு பெரிய காரணம் சொல்லுவாங்க, ஐயோ பின்தொடர்ந்துடும் அதுவாக பண்ண முடியாது அப்படின்ட்டு. கடைசியில் அது எப்படிப்பட்ட வேலையாக இருக்கும்னா தெர்மோகோலை தூக்கி வைக்கிற வேலை மாதிரி இருக்கும், லைட் வெயிட்டாக இருக்கும் அந்த வேலை. அதுக்கு இவங்க கொடுக்குற பில்டப் எப்படி இருக்கும், பயங்கர பெருசாக இருக்கும். இப்போது ஒரு நீதிமான் அந்த இடத்துல இருக்கும் பொழுது ஆண்டவர் அழிவை கொண்டு வருவாரா சொல்லுங்கள். ஆண்டவர் தான் தூதனை அனுப்புனார், ஊரில் யாருமே இல்லை, லோத்துக்காக மாத்திரம்தான், லோத்தினுடைய குடும்பத்துக்காக மாத்திரம்தான் தூதர்களே வந்தாங்க அந்த இடத்துல அழிவுலேருந்து மீட்க. இவ்வளவு பண்ண தெரிஞ்ச ஆண்டவருக்கு லோத்து மலைக்கு போன பிறகு தான் அழிவை கொண்டு வரணும்னு தெரியாதா? தெரியும்ல, கண்டிப்பாக தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் இந்த இடத்துல
ஒரு சாக்கு சொல்கிறாரு லோத்து. இன்றைக்கி நம்மளும் என்ன பண்ணுறோம், ஆண்டவரோடு கூட நிறைய வாக்குவாதத்தில் என்ன பண்ணுகிறோம், ஈடுபடுவோம். வாக்குவாதம் லோத்தை மாதிரி அப்படி நேருக்கு நேர் அப்படி கிடையாது, மனசுக்குள்ளேயே யோசிக்கிறதும் வாக்குவாதம் தான் இல்லை. ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லுவார், ஆண்டவருடைய வார்த்தை ஒன்று வரும் நமக்கு, ஆண்டவருடைய தூதன் தரிசனத்துலேயோ இல்லை சொப்பனத்துலேயோ உங்களுக்கு வருவாங்க, அல்லது ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள் என்ன பண்ணுவாங்க, உங்கள் இடத்துல ஒன்று சொல்லுவாங்க. சில நேரம் ஆண்டவர் தெளிவாக பேசுவார், உங்களிடத்துல தெளிவாக பேசுவார். அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஆண்டவரே அது அப்படி இல்லை ஆண்டவரே. மனசுலன்னு யோசிப்போம், நம்ம ஒரு பேட்டர்ன் வச்சுட்டு வருவோம், அது வசனத்து நமக்கு இடிக்கிற மாதிரி இருந்துச்சு, அன்றைக்கி மெசேஜ் ஒரு மாதிரி இருக்குது, நமக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிற மாதிரினா அது அப்படி இல்லை ஆண்டவரே, நான் இது இப்படி தான் என்ன பண்ணுவேன், நான் இப்படி தான் பண்ண போகிறேன், நான் அது இப்படி தான் நான் பிளானை யோசிச்சிருந்தேன், நான் அதனால் இப்படி தான் பண்ண போகிறேன், இந்த மாதிரி தான் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு. சில நேரம் பாஸ்டர் என்ன பண்ணுவார், சில பேருக்கு அட்வைஸ் கொடுப்பாங்க, உடனே நம்ம என்ன சொல்லுவோம், அது அப்படிலாம் பாஸ்டர், இப்படி தான் பாஸ்டர் நான் பண்ண போகிறேன், அதை நான் இதுக்காக தான் அதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லலாம். இப்போது இப்படிப்பட்ட காரியத்தில் நம்ம என்ன பண்ணலாம், ஈடுபடலாம். சில நேரம் ஆண்டவர் உண்மையிலே நம்மளோட கூட யார் மூலமாக கொண்டு என்ன பண்ணுவார், பேசுவார். அப்போது பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது தெளிவாக தெரியும் இது நமக்கு தான் அப்படின்ட்டு. நம்ம என்ன சொல்லுவோம், அது அப்படி இல்லை சிஸ்டர், அது அப்படி இல்லை பிரதர், அது அப்படி இல்லை ஆண்டவரே, அது இப்படி தான் அப்படி நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு சஜஷன் என்ன பண்ணுவோம் அந்த இடத்துல தருவோம். அநேக நேரத்தில் அதை ரொம்ப லைட்டாக எடுத்துப்போம், அது ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு. ஆண்டவருக்கு விரோதமாக நம்ம ஆர்கியூ பண்ண ஆண்டவருடைய வார்த்தைக்கு விரோதமாக ஆர்கியூ பண்ண அவர் கோபம் என்ன பண்ணினோம், ஏறிக்கிட்டே இருக்கும். ஆனாலும் அவர் அழிக்காமல் இருக்காருன்னா அதுதான் ஆண்டவருடைய இரக்கம். இப்போ ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதலும் லோத்தினுடைய இந்த வாக்குவாத குணத்தையும் பார்த்தோன்னா, ஆண்டவர் கூப்பிடுறாரு, ஆபிரகாமை கூப்பிடுறாரு ஆண்டவர், எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன பண்ணு, ஆண்டவர் கூப்பிட்டார். ஃபஸ்ட்டு பார்த்தோம் முதல் பாயிண்டில் ஆண்டவர் கூப்பிட்டார். இந்த இடத்துல இன்னும் ஒரு படி உள்ளே போய் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன பண்ணு வா அப்படின்னு தான் சொல்கிறார் ஆபிரகாம் இடத்துல. அப்போ ஆபிரகாம் இடத்துல என்னென்ன சொல்கிறாரு, எதெல்லாம் விட்டுட்டு வர சொல்கிறார் ஆண்டவர், உன்னுடைய இனத்தை விட்டுட்டு வா, உன்னுடைய ஜனத்தை விட்டுட்டு வா, உன்னுடைய தேசத்தை விட்டுட்டு வா, உன்னுடைய தகப்பன் வீட்டாரை விட்டுட்டு வா, உனக்குள்ள யாவற்றையும் என்ன பண்ண ஆண்டவர் ஒரு லிஸ்ட் தரார். என்னைக்காவது ஆபிரகாம் போய் எதுக்கு நான் விடணும், ஏன் விடணும், ரீசன் சொல்லு, அப்போ தான் நான் என்ன பண்ணுவேன், அப்போ தான் நான் விட்டுட்டு வருவேன். நீ சும்மா ஏதோ ஒரு வாய்ஸ் மேலே இருந்து கொடுத்துட்டு இதை விட்டுட்டு அதை விட்டுட்டு வான்னா நான் விட்டுட்டு வரணுமா அப்படின்னு கேட்டாரா, ஒன்றுமே கேட்கல அந்த இடத்துல. அப்போ ஏன்னு கேட்கல, எதற்கு, நீங்கள் எந்த இடத்த கூட்டிகிட்டு போவீங்கன்னு சொல்லுங்கள், அப்போ தான் நான் வருவேன் அப்படிலாம் என்ன பண்ணல, அடம் பிடிக்கல. ஆபிரகாமுக்கு போகிற இடமும் தெரியாது, கூட்டிகிட்டு போகிற தேவனும் தெரியாது யாருன்ட்டு, சத்தம் மட்டும்தான் கேட்குது, உருவத்தை பார்க்கவே இல்லை. ஆனால் ஆண்டவர் வா எல்லாத்தையும் விட்டுட்டுன்னு சொல்லும் பொழுது என்ன பண்ணுகிறார், கேள்வியை கேட்காம ஆண்டவருடைய வார்த்தையை பின்தொடர்ந்து வருகிறான்னு பார்க்குறோம். இந்த இடத்துல லோத்துக்கும் ஆண்டவருடைய வார்த்தை தேடி வருது, என்ன பண்ணல, ஏன் வரணும், அதுக்குள்ள மைண்டில் இருக்குது அவருக்கு, ஏன் போகணும், நம்ம இவ்வளவு ஆஸ்தி இருக்குது, இவ்வளவு சொத்து இருக்கு, இவ்வளவு காரியம் வச்சுக்கிட்டு யாராவது ஒருத்தன் இப்படி போவானா விட்டுட்டு, அவனுடைய இருதயம் எங்கே இருந்துச்சுன்னா அங்கே இருந்துச்சு. அதனால் என்ன பண்ணுகிறான், ஆர்கியூ பண்ணுறான். இப்போ லோத்துக்கு புரிஞ்சிருச்சு, எப்படியும் ஓடி போகிறோம், இந்த சொத்தெல்லாம் விட்டுட்டு இந்த நிலத்தெல்லாம் விட்டுட்டு போகிறோம் அப்படின்ட்டு. இவனுக்கு எங்கே வசதியாக இருக்கும் அந்த இடத்த என்ன பண்ணுகிறார், அந்த இடத்த ப்ரிஃபர் பண்ணுறார், அந்த இடத்த தூதர்களுக்கு சொல்கிறார். நம்ம பார்க்குறோம் இன்றைக்கி ஆண்டவர் நம்மளை ஒவ்வொருத்தையும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படின்னு ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், விரும்புகிறார். அதுக்காக தான் ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணுகிறார், அழைத்திருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படிவதற்கும் அவருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்குவதற்கும். 20வது வசனத்தை வாசிப்போம். அதோ அந்த ஊர் இருக்கிறதே, நான் அதற்கு ஓடிப்போகத்தக்கதாய் அது கிட்ட இருக்கிறது, சின்னதுமாய் இருக்கிறது, என் பிராணன் பிழைக்க நான் அங்கே ஓடி போகட்டும், அது சின்ன ஊர் தானே என்றான். லோத்து அவனுடைய கம்ஃபர்ட், அவனுடைய வசதி வாய்ப்பை தான் பார்த்தா இல்லை, ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு காதில் வாங்கவே இல்லை, தூதர்கள் எதற்காக அனுப்பப்பட்டாங்கன்னு காதில் வாங்கவே இல்லை, ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கல. அவனுக்கு வாட்டமாக இருக்கா, வசதியாக இருக்கா, ரொம்ப அலுங்குலமாக இருக்கா, அதை தான் என்ன பண்ணுகிறாரு, பிடிச்சு கொள்கிறார். அப்போது லோத்து தன்னுடைய திட்டத்தை எப்படி செயல்படுத்தணுன்றதுல தான் குறியாக இருக்கிறார். அவ்வளோ நேரமும் அவன் ஊர்லேருந்து கிளம்பி வந்த நேரம் வரைக்கும், தூதர்களோடு வாக்குவாதம் பண்ணுற நேரம் வரைக்கும் அவனுடைய ஐடியா எப்படியும் வந்துடணும் அப்படின்ட்டு, அவனுடைய ஐடியா செல்லுபடி ஆயிடணும் அப்படின்ட்டு இவ்வளோ நேரம் தன்னுடைய இஷ்டத்துக்கு தான், அவனுடைய திட்டத்தை தான் அந்த இடத்துல நிரூபிக்கணும்னு நினைக்கிறாரே தவிர ஆண்டவருடைய திட்டத்துக்கு என்ன பண்ணணும், செவி சாய்க்கணும்ன்ட்டு லோத்துக்கு மனசு வரல. இப்போ ஆண்டவர் பெருசுக்கு ஆசை கொடுக்குறாரு.
பெரிய ஒரு திட்டத்துக்கான வழியை கொடுக்குறாரு. லோத் எதை சூஸ் பண்ணுகிறாரு? அந்த ஊர் என்ன சொல்றாரு? என்ன ஊருன்னு சொல்றாரு? இது சின்ன ஊர் தானே. ஆண்டவர் திட்டத்தை பெருசாக கொடுக்குறாரு. லோத்து இது சின்னது போதும், எனக்கு இந்த சின்ன திட்டம் போதுன்றாரு. இப்போ ஆண்டவர் மலைக்கு போக சொன்னால் இவர் என்ன பண்ணுகிறாரு? சமவெளிகள், ஒரு சின்ன ஊருக்கு நான் போகிறேன் அப்படின்றாரு. இப்போ ஆண்டவர் பெரிய காரியத்தை நான் உனக்கு காண்பிப்பேன்னு சொல்கிறாரு. லோத் என்ன பண்ணுறாரு? இன்றைக்கோ நாளைக்கோ இருக்கிற ஒரு இடத்த போய் அதை போய் என்ன பண்ணுகிறார்? சூஸ் பண்ணுறாரு. இன்றைக்கி நம்மளும் என்ன பண்ணுகிறோம்? பெரிய பிளான் ஆண்டவர் வச்சுருக்கிறார் நமக்கு. நம்ம என்ன பண்ணுறோம்? எனக்கு இந்த பிளான் போதும் ஆண்டவரே. ஆண்டவர் வந்து அநேகரை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஆட என்ன பிரதர், என்ன சிஸ்டர், நானும் இப்பயோ ஆண்டவர் எப்போ கூப்பிட்றாரோ போயிடுவேன் அப்படின்வாங்க. என்னமோ நம்மெல்லாம் ஆண்டவர் வா கமான் கமான் கூப்பிடுற மாதிரியும், நம்ம போன உடனே தங்க கிரீடத்தை தூக்கி தலையில் வைக்கிற மாதிரியும், இந்தா உனக்கு ஒரு சேர் பரலோகத்தில் நீ என்ன வேணாலும் ஆண்டுக்குன்னு சொல்கிற மாதிரியும், நம்ம ரொம்ப பரிசுத்தவான்கள் மாதிரியும், நான் இப்போ கூப்பிட்டா கூட நான் போயிடுவேன், நான் இன்றைக்கோ நாளைக்கோ போயிடுவேன். ஆண்டவர் பெரிய பிளான் வச்சுருப்பார் நம்மளை கொண்டு பெரிய ஒரு கூட்டத்தை ரசிக்கணுன்ட்டு. நம்ம சொல்கிற சாக்கு என்ன? ஆட போங்க ஆண்டவரே, அது என்ன பண்ணலாம், அப்புறம் பார்க்கலாம், இப்பறம் பார்க்கலாம், நானே அப்பயோ இருக்கேன், என் சூழ்நிலையே அப்பயோன்னு இருக்குது, நான் என்ன பண்ண மாட்டேன், இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு ரொம்ப சாதாரண வார்த்தை என்ன பண்ணுவோம்? சாதாரண திட்டம் தான் நம்ம வச்சுருப்போம். இப்போது நமக்காக ஆண்டவர் மலைக்கு போக சொல்லுவார். சில நேரம் நீ மலைக்கு போனால், மலை எப்படி பெருசாக இருக்கும்? எல்லா இடத்தையும் காட்டிலும் மலை பெருசு. மலைக்கு போயிருக்கீங்களா எல்லாரும்? செஞ்சி மலை, ஊர்களில் எவ்வளோ மலை இருக்குது, இங்கே சென்ட் தாமஸ் மலை இருக்குது, பல மலைகளில் மேலே போனீங்கன்னா ஒரு ஊரே என்ன பண்ணோம்? கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் தெரியும். அப்போது பெரிய திட்டத்தை ஆண்டவர் நம்ம தருவார். நம்ம என்ன திட்டம் போடுவோம்? சின்னதாகவோ ரெகுலராக சர்ச்சுக்கு வர விசுவாசியாக மாத்திரம் நான் இருந்துக்கிறேன் ஆண்டவரே, நான் கரெக்டாக அதை பண்ணிடுவேன் ஆண்டவரே. ஆண்டவர் என்ன நினைப்பார்? நீ விசுவாசியாக மாத்திரம் இல்லை, சீசனாக மாறணும், சீசனாக மாறி பெரிய காரியங்களை செய்யணும், பெரிய அற்புதம் மூலமாக நடக்கணும்ன்ட்டு ஆண்டவர் பெரிய பிளான் வச்சுருப்பார். நம்ம என்ன பண்ணுவோம்? இருக்கலாம் ஆண்டவரே, நான் என்ன பண்ணுறேன், வாரம் கரெக்டாக வந்துடுறேன், அந்த ஊர் சின்னது தானே, இது ஈஸி தானே, கரெக்டாக வந்துடுறேன், டைமுக்கு வந்துடுறேன், நல்லா ஜெபம் பண்ணிவிடுவேன், பைபிள் வாசிடுவேன், இது மட்டும் போதும் அப்படின்னு என்ன பண்ணிவிடுவோம்? சின்னதாக ஆண்டவருடைய திட்டத்தை மாற்றிடுவோம். இப்போது ஆண்டவர் எப்பயுமே காட் ஹேஸ் கிரேட்டர் பிளான்ஸ் அப்படின்வாங்க. ஆண்டவர் எப்பயுமே ஒரு சின்ன திட்டம், ஒரு 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 அற்பமாக ஒரு திட்டம், சின்ன ஒரு யூஸ்லெஸ்ஸாக, அதாவது பிரயோஜனமே இல்லாத ஒரு திட்டத்தை கொடுத்து சூப்பராக இருக்குது வாவான்னு சொல்ல மாட்டார். அவர் கூப்பிட்றாரு அப்படின்னா அதில் ஒரு பெரிய திட்டம் இருக்கும். அதை புரிஞ்சிக்காமல் அநேக கிறிஸ்தவர்கள் கூட என்ன பண்ணுறாங்க? மறிக்கிறாங்க. என்ன திட்டம் கடைசி வரைக்கும் ஆண்டவர் வச்சுருக்காருன்னே தெரியாமல் என்ன பண்ணிடுவாங்க? கண்ணை மூடுற நிறைய பேர் இருக்காங்க. அதனால் நம்ம என்ன பண்ணணும்? இன்றைக்கி ஆண்டவருடைய திட்டம் என்ன அப்படின்ட்டு பார்க்கணும். அந்த திட்டம் பெரிய ஒரு திட்டம். இப்போது மாற்று வழி எதுவுமே இல்லாமல், மாற்று பிளான் எதுவுமே இல்லாமல் ஆபிரகாம் பின்தொடர்ந்து போனார். ஆனால் லோத்னுடைய வாழ்க்கையில் பின்னடைவு என்னென்னா, அந்த இடத்துல என்ன பண்ணுகிறார்? வாக்குவாதம் பண்ணுகிறார். 21வது வசனம் வாசிப்போம். அதற்கு அவர், நீ கேட்டுக்கொண்ட ஊரை நான் கவிழ்த்து போடாதபடிக்கு இந்த விஷயத்திலும் உனக்கு அனுகிரகம் பண்ணினேன். 22வது வாசிக்கலாம். தீவிரமாய் அங்கே ஓடி தப்பித்துக்கொள், நீ அங்கே போய் சேரும் மட்டும் நான் ஒன்றும் செய்யக்கூடாது என்றார். ஆகையால் அந்த ஊர் சோவார் என்னப்பட்டது. இப்போது ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இப்போது எவ்வளோ பேர் ஷாப்பிங் போயிருக்கீங்க? சில பேர்லாம் இருக்காங்க ஷாப்பிங்கே போக மாட்டாங்க, அவங்க வீட்லேயும் போக விட மாட்டாங்க, அவங்களும் போக மாட்டாங்க. கேட்டால் அதெல்லாம் ஒரு டைம் வேஸ்ட் அப்படின்வாங்க. வீட்டில் உட்காந்து டிவி பார்ப்பாங்க, அதெல்லாம் டைம் வேஸ்ட்டாக தெரியாது. ஒரு ஷாப்பிங் ஃபேமிலியோட போனோன்னா வரமாட்டேன் அப்படின்வாங்க. இல்லை ஃபேமிலியாக எவ்வளோ பேர் ஷாப்பிங் போயிருக்கீங்க? கூப்பிட்டு போயிருக்கீங்க? பேரண்ட்ஸ் எவ்வளோ பேர் உங்கள் பசங்களை ஷாப்பிங் கூப்பிட்டு போயிருக்கீங்க? கூப்பிட்டு போயிருக்கீங்களா? ஷாப்பிங்னா நம்ம ஒரு கோடி கணக்கில் ட்ரெஸ்ஸு, லட்சக்கணக்கு அப்படிலாம் இல்லை. சும்மா ஒரு டிமார்ட் மாதிரியோ, ஒரு பிக் பஸார் மாதிரியோ. சில நேரம் அதுக்கு பேர் விண்டோ ஷாப்பிங்னு சொல்லுவாங்க, தெரியுமா? அதாவது விண்டோ ஷாப்பிங்னா என்ன தெரியுமா? எனக்கும் தெரியாது, அதை யாரோ சொல்லி கொடுத்தாங்க. நானும் விண்டோ ஷாப்பிங்னுவேன். அப்புறமா தான் தெரியும் விண்டோ ஷாப்பிங்னா என்னென்னா, பொருளே வாங்காமல் சுற்றி பார்க்குறதா. பொருளே பார்க்காம விண்டோவில் எப்படி அப்படியே சும்மா வெளியே இருக்கிற காரியங்க பார்ப்பீங்க, அந்த மாதிரி வரைக்கும் வேடிக்கை பார்த்துட்டு வர்றது தான் விண்டோ ஷாப்பிங்கா. அது பிறகு தான் தெரியும் எனக்கு. இப்போ எவ்வளோ பேர் விண்டோ ஷாப்பிங் பண்ணியிருக்கீங்க? விண்டோ ஷாப்பிங் போன ஏன் அப்படி போனால், ஒரு 4 இடத்துக்கு போனால் என்ன ஆகும்? ஒரு 4 காரியம் தெரியும், 4 பேரை பார்ப்போம், ஓகேவா, 4 விஷயத்தை புரிஞ்சிக்கலாம். சில பேர்லாம் இருக்காங்க, இந்த பொருள் மார்க்கெட்டில் இருக்கானே தெரியாது. சமைக்கிற பொருள் தான், லேடிஸாக இருந்தாங்கன்னா அது கிச்சன் சம்மந்தப்பட்ட ஒரு பொருளாக தான் இருக்கும். ஆனால் அவங்க எங்கேயுமே போக மாட்டாங்க பாருங்கள்.
ஓ அப்படிலாம் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க நம்மக்கிட்ட. சில ஜென்ஸுக்கு வந்து அவங்களுக்கு அவங்க வேலை சம்மந்தப்பட்டமாக ஏதோ ஒரு டூல்ஸ் இருக்கும், ஏதோ ஒரு காரியம் இருக்கும், எங்கேயுமே போக மாட்டாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்ச டூல்ஸ் தான். புதுசாக 4 இடத்துக்கு போகும்பொழுது, இந்த மாதிரி ஷாப்பிங் போகும்பொழுது டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட் என்ன பண்ணுவோம் நம்ம பார்ப்போம். அப்போ பல காரியங்கள் நம்ம என்ன பண்ணுவோம், கற்றுப்போம். ஃபஸ்ட் டைம் நான் ஒரு இடத்துக்கு போய் நான் அக்கா வந்திருக்காங்க, நான் 12th படிக்கும்போது பெரியம்மா பொண்ணு வந்திருக்காங்க வீட்டுக்கு. அவங்களுக்கு கேஎஃப்சினா ரொம்ப பிடிக்குமா, எனக்கு தெரியாது. அப்போ தான் இந்த கேஎஃப்சி அதெல்லாம் வர ஆரம்பிக்குது ஸ்கூல் படிக்கிற டைமில். அப்போ அவங்க காசை கொடுத்து வந்து எனக்கு போய் பர்கர் ஒன்று இருக்குது, அதை நம்ம எல்லாருக்கும் வாங்கிட்டு வான்னு சொன்னாங்க. நான் என்ன பண்ணேன், போயிட்டு இங்கே தான் வலசரவாக்கத்தில் இப்போ பேட்டா ஷோரூம் இருக்குல்ல, அது பக்கத்தில் உள்ளே முதல்ல போகிறேன். ஃபஸ்ட் டைம் அது அந்த மாதிரி கண்ணாடி ரூம்குள்ளெல்லாம் போயிட்டு பக்குன்னு எப்படி ஆர்டர் பண்ண தெரியல, இல்லை பேசன்னு தெரியல, அங்கே என்ன பேருன்னு தெரியாது எனக்கு. போய் திருத்துன்னு முடிக்க நல்ல வேலை டிஸ்பிளே போர்டில் என்ன பண்ணியிருக்காங்க, பலன்னு போட்டு வச்சுருக்காங்க. போட்டு வச்ச உடனே அதை சொல்லிவிட்டு வந்துருச்சு. அவர் கேட்குறாரு என்ன, சார் டைனிங்கா டேக் அவேவா அப்படின்னு கேட்குறாரு. அதாவது இங்கேயே சாப்பிட்றீங்களா மேலே, இல்லைன்னா கொண்டு போகிறீங்களா அப்படின்னு. நம்ம இவ்வளோ வருஷம் பார்சல்னு சொல்லி பழக்கம். எங்கே போகலாம், ஆனால் இது பார்சல், 2 இட்லி பார்சல், 3 இட்லி பார்சல்னே சொல்லி நமக்கு பழக்கம். டேக் அவே அப்படின்னு அதுக்கு டீசெண்டாக ஒரு பேர் இருக்குது போல், நமக்கு தெரில. என்னது அப்படின்ற, அதான் சார் டைனிங்கா டேக் அவேவா அப்படின்னு. ஒரு செகண்ட் முழிக்கிறேன், அதான் சார் பார்சல் தான் சார் அப்படின்னு. அவருக்கும் புரியல. அவர் ஒரு மாதிரி கீழே மேலே பார்த்தார், யாரா இவன் அப்படின்ட்டு. அப்புறம் தான், இல்லை சார் இங்கேயே சாப்பிட்றீங்களா கொண்டு போகிறீங்களா அப்படின்னு கேட்டார் தமிழில். அதை ஒழுங்காக கேட்க வேண்டியதானயா பார்சலா அப்படின்ட்டு அப்படி. அப்புறமா இல்லை நீங்கள் சொன்னதான் டேக்அவே தான், அப்பயும் பார்சல் தான் சொன்னேன், பார்சல் தான் அப்படின்னு. அவன் என்ன நினச்சானோ தெரியல. அப்போது இப்போ ஒன்றுமே போகலன்னு வச்சுக்கோங்களேன், என்ன மாதிரி இப்போ என்ன பண்ணணும், அப்போது டேர்ம்ஸ்லாம் மாறுது இல்லை. பார்சல்னு நம்ம கேள்விப்பட்டுருவோம். இன்றைக்கி சில பேருக்கு இந்த வார்த்தை புதுசாக இருக்கலாம். டேக் அவே அப்படின்னா கொண்டு போவதல் அப்படின்னு அர்த்தம். இப்போ அந்த மாதிரிலாம் இருக்குது வார்த்தை. இதெல்லாம் எங்கே போனால் தான் தெரியும். வெளியே போனால், வீட்டுக்குள்ளே இருந்து பல காரியங்கள் கற்றுக்கணுன்னா கற்றுக்க முடியாது. அப்போது நீங்கள் கூட்டிகிட்டு போயிருக்கீங்களே உங்கள் பசங்களை, இப்போ நீங்கள் டக்குன்னு இமேஜினேஷன் போங்க. எப்படின்னா, உங்கள் பிள்ளை வந்து ஒரு டாய் இல்லை ஏதோ ஒரு சிப்ஸு அடம் பிடிக்கிறான் கேஷ் கவுண்டரில். அந்த பொண்ணோ பையனோ அடம் பிடிச்சிக்கிட்டே இருக்குது, உங்களை போட்டு தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்குது, அழுது கீழெல்லாம் புரள ஆரம்பிக்குது. என்ன பண்ணுவீங்க? உங்களை சுற்றி இப்போ பாருங்கள், இன்னொன்று சொல்லிக்கிறேன், உங்களை சுற்றி ஒரு 100 பேர் பார்க்குறாங்க, பார்த்துட்டு ஒரு மாதிரி மூஞ்ச சொல்லிக்கிறாங்க உங்களை பார்த்து, என்ன பண்ணுவீங்க? சொல்லுங்கள் சத்தமாக. நீங்கள் பண்ணுறது தான் என்னமோ உங்களுக்கு தெரியாததுக்கு நான் என்னமோ கேட்ட மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. அதுதான் பாயிண்ட்டு. ஏன்னா அந்த இடத்துல 100 பேர் பார்க்குறாங்கன்றதுனால உங்கள் கௌரவத்துக்குனால என்ன பண்ணிடுவீங்க, அங்கே அடிக்கவே மாட்டீங்க. அது வீட்டுக்கு போய் தான் சரஸ்வதியா ஆட்டோபாமா சங்கு சக்கரமாக புஸ்வானமான்னு தெரியாது. அப்போது அந்த இடத்துல என்ன பண்ண மாட்டீங்க, ஒரு 10 பேர் இருக்காங்க, அந்த இடத்துல போய் அடிக்க மாட்டீங்க. உங்கள் பசங்களை என்ன பண்ணுவீங்க, பல்ல கடிச்சிப்பீங்க, கோவத்தெல்லாம் உள்ளுக்குள்ளே வச்சுட்டு அந்த பொருளை வாங்கி கொடுத்துட்டு வீட்டுக்கு போய் அடிப்பீங்க இல்லை. இப்போது டிமாண்ட் பண்ணும்போது என்ன விழும், அடி அந்த இடத்துல விழும். அப்போ எல்லாருக்குமே இந்த ஒரு அனுபவம் இருந்திருக்கும். சில நேரம் இந்த பொருள் அடம் முடிச்சு, அந்த பொருள் அடம் முடிச்சு. இப்போ அந்த மாதிரி ஷாப்பிங் மாலில் போயிட்டு இப்படி தான் வேணும் அப்படி தான் வேணும்னா, அந்த இடத்துல உங்களுடைய மரியாதை, ஐயோ திடீர்னு அடிச்சுட்டா நம்மளை அசிங்கமாக நினச்சிப்பாங்களே, அல்லது உங்கள் பேர் அந்த இடத்துல 4 பேர் தெரிஞ்சவங்க இருப்பாங்க, அந்த பிரதரா அந்த சிஸ்டரா ரொம்ப சாதுங்க, அவர் கோவமே வராது அப்படின்ட்டு அவங்க நினச்சிருப்பாங்க. அவங்க முன்னாடி நீங்கள் என்ன நினைப்பீங்க, ஐயோ இந்த நேரம் அவங்க இல்லாமல் போயிருந்தாங்கன்னா அந்த பையனுக்கு என்ன விழுந்திருக்கும் அடி. அதனால் உங்கள் மரியாதை நிமித்தமாக என்ன பண்ணுவீங்க, அவனை அடிக்காமல் வீட்டுக்கு அவனையோ அவளையோ கொண்டு வந்து என்ன பண்ணிடுவீங்க, வீட்டில் சேர்த்துருவீங்க. அதே தான் லோத்தினுடைய வாழ்க்கையில் நடந்துச்சு. இந்த வசனத்தில் தூதர்கள் ஒத்துக்கொண்டாங்கன்னு இருக்குல்ல, அப்போது அந்த தூதர்கள் ஒத்துக்கொண்டு அந்த விஷயத்தை சரி அப்ரூவ் பண்ணுறாங்க. சரி ஓகே, இதையும் நான் உனக்கு என்ன பண்ணுகிறேன், பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ட்டு. ஏன்னா இந்த லோத்தும் அடம் பிடிச்சார், இல்லை நான் அந்த இடத்துக்கு தான் போவேன் அப்படின்ட்டு. ஒரு பக்கத்தில் ஏன் அக்செப்ட் பண்ணாங்க இந்த தூதர்கள், அந்த 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 ரிக்வெஸ்ட்டை அக்செப்ட் பண்ணாங்க, அக்ரி பண்ணாங்கன்னா, நேரம் கிடையாது அவங்களுக்கு. அங்கே இடத்துல வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துல லோத்து அழுது புரண்டு இது பண்ணுறதுக்குலாம் நேரம் கிடையாதுங்க. ஒரு பக்கத்தில் டைம் ஆகிக்கிட்டே இருக்குது, இன்னொரு பக்கம் லோத்து ஆர்கியூ பண்ணிக்கிட்டே இருக்கான், அந்த இடத்துல வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே இருக்கான். அதனால் போய் தொலை அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு, நான் உனக்கு இதையும் அருளி செய்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எதையாவது பண்ணுறா போடா முதல்ல தயவு செய்து அப்படின்ற அர்த்தம். தயவு செய்து இந்த இடத்த விட்டு போ, காலி பண்ண தயவு செய்து, நான் என்ன பண்ணணும், ஆண்டவர் அனுப்பின காரியத்துக்காக நான் வரணும் அப்படின்றது காரணம் தான் அவங்க அக்செப்ட் பண்ணுறாங்க. 3ஆவதான கதவை லோத்து திறக்கிறாரு பாருங்க, 23வது கடைசி வசனத்தை வாசிப்போம்.
லோத்து சோவாருக்குள் வரும்போது பூமியின் மேல் சூரியன் உதித்தது. மூன்றாவதான கதவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கீழ்ப்படியாமை என்னும் கதவை திறந்தான். கீழ்ப்படியாமை என்னும் கதவை லோத்து திறக்கிறார். கடைசியா இந்த வசனத்தில் பார்க்கிறோம், லோத்து நினைச்சது என்ன பண்ணிடுச்சு? ஆண்டவர் நினைச்சது நடந்ததோ இல்லையோ, லோத்து நினைச்சது என்ன பண்ணிடுச்சு? நடந்துடுச்சு. சோவாருக்குள் என்ன பண்ணியாச்சு? அந்த ஊருக்கு போகிறேன்னு சொன்னால் கிளம்பி வந்தாச்சு. கரெக்டாக நடந்துருச்சு. லோத்துக்கு கடைசி நிமிஷம் வரைக்கும் வாய்ப்பு இருந்திருக்கு. கடைசி நிமிஷத்தில் கூட தூதரனுடைய வார்த்தையை கேட்டு வந்திருக்கலாம். இல்லை, சரி ஓகே, என் பிளான் இல்லை, தூதர்களுடைய பிளானை கேட்டு ஓகே அப்படின்ட்டு அவனுடைய திட்டத்தை வாபஸ் வாங்கிட்டு என்ன பண்ணியிருக்கலாம்? அந்த சோவாருக்கு போகிற வழியில் கூட என்ன பண்ணியிருக்கலாம்? சார் மலைக்கு தானே போக சொன்னார், இந்த ஊருக்கு போகிறோமே அப்படின்னு நினச்சிருக்கலாம். ஆனால் என்ன பண்ணலை, அந்த காரியத்தை அவன் செய்யவில்லை. இருந்தாலும் சோவார் என்கிற பகுதியை அவன் சூஸ் பண்ணுகிறார் என்று பார்க்கிறோம். அந்த இடத்துக்குள்ளே போகிறார். மலைக்கு போவதை காட்டிலும் அங்கே போயிட்டார். சோவார் அப்படின்ட்டு அதோடைய அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லிட்டில், சின்னது என்று அர்த்தம். சோவார்னுடைய அர்த்தம், அந்த ஊருக்கான அர்த்தம் சின்னது, லிட்டில் அப்படின்னு அர்த்தம். ஆண்டவர் மலைக்கு பெருசுக்கு போப்பா அப்படின்னா, இவர் சின்னதுக்கு என்ன பண்ணுகிறார்? சோவார்ன்ற பகுதிக்கு இவர் போகிறதை நம்ம பார்க்கிறோம். கடைசியில் லோத்தினுடைய திட்டம் வெற்றிகரமாய் முடிந்தது. ஆனால் தோல்விகரமாக ஆண்டவருடைய சத்தத்தை செவிசாய்க்காமல் போயிட்டான். அவனுடைய பிளான் சக்ஸஸ் தான், ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை அதை கேட்கறதுல ஃபெயில் ஆகிட்டார் லோத். இப்போது ஆண்டவர் கீழ்ப்படிதலை லோத்தினுடைய வாழ்க்கையிலிருந்து எதிர்பார்த்தார். தூதனை அனுப்பியிருக்கேன் உனக்காக, அந்த ஊர்லேயே உனக்காக மாத்திரம்தான், நீ தான் நீதிமான், உன்னுடைய குடும்பத்தின் நிமித்தமாக தான் நான் அனுப்பியிருக்கேன், நீ கீழ்ப்படியணுமே அப்படின்ட்டு தான் ஆண்டவர் அனுப்பிச்சார். ஆனால் அனுப்பின அந்த இடத்துல லோத் என்ன பண்ணிக்கொள்ள, அந்த எந்த காரியத்தையும் செய்யலை. இன்றைக்கு நம்மளும் அநேக நேரம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க முடியாமல் நம்மளுடைய இருதயம் என்ன பண்ணிடுது, மாறி வேறு டைரக்ஷனில் என்ன பண்ணிடுறோம், போயிடுறோம். நம்ம பிளானை சக்ஸஸ் பண்ணுறதுலே தான் நம்ம என்ன பண்ணுறோம், அதிகமாக கான்சன்ட்ரேஷன் நம்ம கொடுப்போம். இப்போது ஆண்டவருடைய திட்டம் என்னன்ட்டு விளங்குறதுக்கு முன்பதாக நம்மளுடைய திட்டத்தை என்ன பண்ணிடுவோம், முன்னாடியே சொல்லிவிடுவோம். ஆண்டவர் இப்படி தான் நான் பண்ண போகிறேன், அது இல்லை ஆண்டவர், இது இல்லை ஆண்டவர், என்ன பண்ணிடுவோம், நம்மளுடைய காரியத்திலே நம்ம ஃபோக்கஸ் பண்ணிடுவோம். ஆண்டவர் ரைட் போப்பா அப்படின்னா என்ன பண்ணிடுவோம், லெஃப்ட். இந்த கீழ்ப்பாடியாமல் என்னென்னா, ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் ட்ராவல் பண்ணுறது தான். ரைட்டு போனால் லெஃப்ட் போகிறது, லெஃப்ட் போனால் ரைட்டு போகிறது. ஆண்டவர் நம்மளிடத்துல இருந்து இந்த கீழ்ப்படிதலை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், எதிர்பார்க்கிறார் விசுவாசிக்கிறோம். இங்கே லோத்துக்கும் ஆபிரகாமுக்கும் வித்தியாசத்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்தெந்த கதவெல்லாம் திறக்கணுமோ அந்தந்த கதவெல்லாம் மூடியாச்சு லோத்து போன மாதம். இந்த மாதத்தில் எதெல்லாம் மூடணுமோ அந்தந்த கதவுகள்லாம் என்ன பண்ணியாச்சு. லோத்தினுடைய பின்னடைவுக்கான காரணம் இவ்வளவும். இப்போது ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதலையும் லோத்தினுடைய கீழ்ப்படியாமையும் குறித்து பார்க்கும்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், ஆண்டவர் எந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போனாலும் என்ன பண்ணுகிறார், ஆண்டவர் எந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போனாலும் ஆபிரகாம் என்ன பண்ணுகிறார், கூடவே போனார். ஆண்டவர் சொன்னார், எல்லாத்தையும் விட்டாச்சு. அடுத்து கடற்கரைக்கு போ, நாங்கள் உனக்கு ஒன்று காமிப்பேன். என்ன பண்ணுறாரு, வாக்குவாதம்லாம் பண்ணல, கீழ்ப்படிஞ்சு என்ன பண்ணுகிறார். அது பகலில் கூப்பிட்டாரா இரவில் கூப்பிட்டாரா, போய் அங்கே வானத்து நட்சத்திரத்தில் பாரு, அது என்ன டைமு எதையுமே பார்க்கல. அவர் கூப்பிட்டாரு, போயிட்டார். ஈசாக்கை பலி செலுத்துன்னு சொன்னார், உடனே என்ன பண்ணார். அந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் எங்கேயுமே ஆர்கியூமெண்ட் கிடையாது, போனால் போயிடுவார், இது பண்ணுனா பண்ணிடுவார். ஆனால் லோத் அப்படிப்பட்ட ஒரு குணாதிசயம் உடைய ஒரு நபர் கிடையாது. எதுக்கு எடுத்தாலும் என்ன பண்ணுவார், ஒரு கேள்வி கேட்பார், எதுக்கு எடுத்தாலும் இவருடைய திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல தான் குறியாக இருப்பார். கடைசியில் லோத்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்க முடியாமல் போச்சு. ஒரு சின்ன கதை மூலமாக நான் இதை செய்தியை முடிக்கலான் இருக்கேன். என்னென்னா, ஒரு ஃபாரின் தேசத்தில் ஒரு பிஸ்னஸ் மேன் இருந்தார். இந்த கதை ரொம்ப இம்பார்ட்டண்டான கதை, அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கும். ஒரு பிஸ்னஸ் மேன் இருக்கார். அந்த பிஸ்னஸ் மேன் நல்லா சம்பாதிக்கக்கூடிய ஒரு மனுஷன். ஆனால் திருமணம் ஆகலை. ஆனால் ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு வசதியான ஒரு வீடு, அவருக்கு சொந்தமான வீடு. அந்த வீட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு பின்புறத்தில் நல்ல மலை, அழகான மலை, அந்த மலைக்கு கீழே நதி, அதுக்கு பிறகு ரோடு, அதுக்கு பிறகு இவர் வீடு. அப்படி ரொம்ப அழகாக இருக்கும். இப்போது இவருக்கு என்றைக்காவது ஒரு நாள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு, வேலை ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவார்னா, காஃபி போட்டு மொட்டை மாடிக்கு போயிடுவாராம். மொட்டை மாடிக்கு போயிட்டு நல்லா சேரை போட்டு உட்காந்து அந்த இயற்கையை ரசிச்சுக்கிட்டு என்ன பண்ணுவார், காஃபி குடிச்சிட்டு கீழே இறங்கி வந்துடுவார் டைம் ஆன பிறகு. அப்போது அப்படி குடிச்சிக்கிட்டு இருக்கும்பொழுது ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, அவருடைய ஃப்ரெண்டு வரார். ஃப்ரெண்டு வந்த உடனே ஒரு மாடியில் டீ குடிச்சிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்கார். ஃப்ரெண்டை பார்த்த உடனே ஓகே வந்தாச்சு கீழே, சரி நான் பேசிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாரு, கீழே வந்துடுறாரு. ஃப்ரெண்டோட கூட பேசுகிறாரு, நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு, என்ஜாய் பண்ணுறாரு. ஃப்ரெண்டும் என்ன பண்ணியாச்சு, பேசிட்டு இவன் நல்லா டின்னர்லாம் சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு.
இவர் வழக்கம் போல் அவர் என்ன பண்ணுறாரு, அவருடைய வேலைக்கு ரெடி ஆகிறாரு. கொஞ்சம் நாட்கள் பிறகு என்ன ஆகுது, வழக்கம் போல் வேலைக்கு போகிறாரு. 1 மணி நேரம் இவர் பிரயாணம் பண்ணணும் அவருடைய வீட்டுக்கும் அவருடைய வேலை ஸ்தலத்துக்கும். அங்கேருந்து இங்கே 1 மணி நேரம் ட்ராவல். அந்த ட்ராவல் என்ன பண்ணுறாரு, போகிறாரு ஆஃபீஸ்க்கு. ஒரு நாள் கிளம்பி வழக்கம் போல் போய் அந்த ஆஃபீஸில் உட்கார்றாரு. கம்ப்யூட்டர் அந்த வேலையெல்லாம் முடிக்கிறாரு. முடிச்சுட்டு கிளம்பலாம் அப்படின்ட்டு காரை ஸ்டார்ட் பண்ணுறாரு. வானம் பயங்கரமாக இருட்டாக இருக்குது. பயங்கர மேகமூட்டமாக இருக்குது. இவர் நினைக்கிறாரு சரியான மழை இருக்குது போல் அப்படின்னு காரை ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் தூரம் வராரு. பயங்கர மழை. சரி, மழை வந்துருச்சு, எப்படியாவது நம்ம என்ன பண்ணிடலாம், அட்ஜஸ்ட் பண்ணி அங்கே எங்கே நின்று வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு போயிடுறாரு. வீட்டுக்கு போய் காரை நிறுத்தி கதவை திறக்கிறாரு. உள்ளிருந்து தண்ணி வருது, வீட்டுக்குள்ளேருந்து தண்ணி வெளியே வருது. இவர் என்னமோ ஏதோன்னு சொல்லிட்டு வீட்டை திறந்து பார்க்குறாரு. பார்த்தா வீட்டில் இருக்கிற அந்த ஃப்ளோர் மேட்டெல்லாம் நனைஞ்சிருக்கு, சோஃபாலாம் நனைஞ்சிருக்கு, டிவி நனைஞ்சிருக்கு, கீழே தரையில் இருக்கக்கூடிய எல்லா பொருளும் என்ன பண்ணியிருக்கு, நனைஞ்சிருக்கு. இவருக்கு ஒன்றுமே புரியல. போய் கீழே இருக்கிற டேப்ஸ் எல்லாம் பார்க்குறாரு. எல்லா டேப்பும் க்ளோஸில் தான் இருக்குது. அப்புறமா பார்க்குற ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து என்ன ஆகுது, ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து தண்ணி லீக் ஆகுது. ஓகே, மேலே பெட்ரூமில் நம்ம ஏதாவது பாத்ரூம் டேப் எதுவும் ஓப்பன் பண்ணியிருப்போம் போல் அப்படின்னு செக் பண்ணுறாரு. அங்கேயும் எல்லாம் சரியாக தான் இருக்குது. அப்புறம் தான் அவருக்கு ஞாபகம் வருது, டெரஸ் அது ஓப்பனில் இருக்குது. அப்போது இன்றைக்கி நம்மளை மாதிரி மொட்டை மாடினா அப்படியே படிக்கட்டு இருக்கிற மாதிரி இல்லை, மேலே லிட்டு மாதிரி இருக்கும். மேலே லிட்டு மாதிரி மூடி போடுற மாதிரி இருக்கும். மூடி போட்டுட்டு கீழே ஏணியில் இறங்கி வந்துடலாம், திரும்பி மேலே ஏறி போயிடலாம். அந்த மாதிரி ஒரு மாடி. இப்போது இந்த மனுஷன் பாருங்கள், லோத்தனுடைய வாழ்க்கையில் கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது திடீரென்று அந்த தண்ணி வீட்டுக்குள்ளே வரலை மழையில். இல்லை, கொஞ்ச நாளைக்கு முன்பதான் அந்த லிட்டை திறந்துட்டு அதை மூட மறந்துட்டார். மழை வந்துடுச்சு. என்ன ஆயிடுச்சு, மேலே இருக்கிற மாடியில் இருக்கிற தண்ணியெல்லாம் என்ன பண்ணிடுச்சு, வீட்டுக்குள்ளே வந்து எல்லாத்தையும் அசுத்தம் பண்ணிடுச்சு. பயங்கர நாத்தம் அடிச்சிடுச்சு. லோத்தனுடைய வாழ்க்கையில் லோத்து கிளம்பி போயிடுறாரு. இவர் சொன்ன மாதிரியே கிளம்பி சோவாருக்கு அவருடைய திட்டத்தோடு போய்கிறார். போன அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், லோத்தினுடைய மனைவி உப்புதனா போயாச்சு. லோத்தினுடைய மகள்கள் 2 பேரும் ஆண்டவருக்கு விரோதமான காரியம் செஞ்சு அந்த சந்ததியே போச்சு. இப்போது இதற்கு எல்லாத்துக்கும் ஏற்கனவே லிட்டை யார் திறந்து வச்சுருக்கா, ஏற்கனவே மூடியை யார் திறந்து போட்டிருக்கா, இது லோத்தினுடைய தவறு. இண்டிவிஜுவலாக அவங்களுடைய தவறாக இருந்தாலும் சோவாருக்கு போனதுனால தானே அந்த இடத்துல இருந்து மலைக்கு போயிருந்தா அந்த அவங்களுடைய மனைவி ஒருவேளை வேறு வழியாக இருக்க திரும்பி பார்க்க முடியாமல் போயிருக்கலாம், உயிர் பழச்சிருக்கலாம், அவருடைய சந்ததி காப்பாற்றப்பட்டிருக்கலாம். சோவார் அப்படின்ட்டு சூஸ் பண்ணார் பார்த்தீங்களா, அந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு, மனைவி இழந்துட்டார். அவருடைய வாழ்க்கையை என்ன பண்ணிடுச்சு, ஒரு நல்லா இல்லாத ஒரு வாழ்க்கையாக என்ன பண்ணிடுச்சு, போயிடுச்சு. அப்போது இது ஒரே நாள் நடந்த சம்பவம் இல்லை, பல நாளாய் திறந்து வச்சுருந்த அந்த லிட்டு, அந்த மூடி, ஒரு நாள் மழை பெஞ்சிருச்சு. என்ன ஆகுது, லோத்தினுடைய அழிவுக்கு காரணம் யாருன்னா, லோத்தினுடைய குடும்பத்துக்கு அழிவுக்கும் லோத்தினுடைய அழிவுக்குமே காரணம் லோத்து தான். இல்லை, லோத்து தான் தலைமை இடத்துல இருக்கிறார். லோத்து எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் பார்த்தீங்களா எங்கெங்கே முடியுதுன்ட்டு. அவருடைய ஒய்ஃப் அஃபெக்ட் பண்ணுச்சு, அவங்களுடைய பசங்களை அஃபெக்ட் பண்ணுச்சு. அப்போது வாழ்க்கையில் லோத்து பாருங்கள், ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு போயிருந்தா என்ன பண்ணியிருக்கலாம், ஒரு பெரிய ஒரு கூட்டத்தையே காப்பாற்றிருக்கலாம். அவர் மூலமாக பெரிய ஒரு சந்ததியை உருவாயிருக்கும். ஆனால் 10 சந்ததி என்ன பண்ண முடியாது, ஆண்டவருடைய பக்கத்துலேயே லோத்தினுடைய 10 சந்ததி வர முடியாமல் போயிடுச்சு. அது மோவாப் அம்மோனியர் ஒரு அருவருப்பான ஒரு கூட்டமாகவே என்ன பண்ணிடுச்சு, மாறிடுச்சு. அப்போது இதுக்கெல்லாம் வழிவகுத்து அது இன்டைரக்டாக மூடியை திறந்து போட்டது யார், லோத். இப்போது இன்றைக்கு ஆண்டவர் என்ன பண்ணுகிறாருன்னா, ஆபிரகாமுடைய வாழ்க்கையும் லோத்தினுடைய வாழ்க்கையும் கம்பேர் பண்ணி இவங்களில் யார் கீழ்ப்படுச்சா, யார் எதிர்த்து பேசலை, வாக்குவாதம் பண்ணல, யார் துரிதமாய் கிளம்பினான்னு பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் தான். லோத் வாழ்க்கையிலேருந்து நம்ம பார்க்கும் பொழுது நம்ம இந்த இடத்துல குறித்து பார்க்கும்போது லோத்தை போல் இருக்கக்கூடாதுன்ட்டு என்ன பண்ண முடியும், இந்த கதவெல்லாம் நம்ம திறக்கக்கூடாது போல் அப்படின்றதுக்கு உதாரணமாக என்ன யார் மாறிட்டா, லோத் மாறிட்டா. 3 காரியத்தை நம்ம குறித்து பார்த்தோம். நம்ம என்ன காரியம், தாமதம் என்னும் கதவை லோத்து திறக்கிறாரு இன்றைக்கு செய்தியில், வாக்குவாதம் என்னும் கதவை லோத்து திறக்கிறாரு, அடுத்து கீழ்ப்படியாமை என்னும் கதவை லோத்து திறக்கிறார். 3 கதவை திறந்து போட்டதுனால தான் அவருடைய வாழ்க்கையினுடைய பின்னடைவுக்கு, அவருடைய அழிவுக்கு காரணம். வருகிற மாதத்தில் இப்போ லோத்தை மட்டும் குறித்து தியானிச்சிருக்கோம். லோத்து மனைவி இதை கேள்விப்பட்டாங்கன்னா வருத்தப்படுவாங்கள்ல. லோத்து மனைவியை குறித்து என்ன பண்ணலாம், அவர்களுடைய அழிவுக்கு என்ன காரணம் அப்படின்ட்டு வருகிற மாதத்தில் பார்க்கலாம். கண்களை முடிச்சவன் பண்ணுவோம். ஸ்தோத்திரம்.
பிரைஸ் லார்ட், பிரைஸ். எல்லாரும் எழுந்து நிற்போமா? சிலர் டிலே இஸ் டேஞ்சரஸ். தாமதம் எல்லாத்துக்குமே சோம்பேறித்தனம், எல்லாத்துக்குமே தாமதிக்கிறது. அப்படி ஒரு வாய்ப்பை, வழியை நீங்களே ஏற்படுத்தி இருக்கிறீங்க. ஒரு சிலர் தாமதம் ஆபத்தானது. நான் ஏற்கனவே ஒரு செய்தி எடுத்திருக்கிறேன், டிலே இஸ் டேஞ்சரஸ். அதில் லோத்தை பற்றியும் ஒரு பாட்டு எடுத்திருக்கிறேன். இந்த காலை நேரத்தில் நல்ல செய்தி கேட்டிருக்கிறோம். எல்லாத்துக்குமே தாமதம் பண்ணக்கூடாது. நீங்களே அதுக்கு ஒரு வாய்ப்பை, வழியை, கதவை திறந்து வச்சிட்டு இருக்கக்கூடாது. இன்னைக்கு அந்த தாமதத்தை மாற்றி துரிதமாய் செயல்படக்கூடிய கதவை திறந்துக்குங்க. எல்லாத்துக்குமே சோம்பேறித்தனம். அந்த தாமதம் என்பது சோம்பலுக்கு அடையாளம். அது ஆபத்துக்கும் அழிவுக்கும் சாபத்துக்கும் அடையாளமானது. இன்னைக்கு அந்த கதவை திறக்கிறதுக்கு எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்களோ? தாமதம் என்ற டிலே பண்ணிக்கிட்டு இருக்கிறத இன்னையிலேருந்து என் வாழ்க்கையில் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஆண்டவரே, சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சீக்கிரமாய் உடனே அந்த காரியங்களை, நீ சொல்கிற காரியங்களை நான் உடனே செயல்படுத்துவதற்கு எனக்கு கிருபை தாங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுவோம். ரெண்டாவது, வாக்குவாதம், ஆர்கியூமெண்ட் பண்ணுறது. எதை சொன்னாலும், அப்பா சொன்னாலும், அம்மா சொன்னாலும், பாசு சொன்னாலும், பெரியவங்க யார் சொன்னாலும் எல்லாத்துக்குமே ஆர்கியூ பண்ணுறது, வாக்குவாதம். வாக்குவாதம் என்பது அது ஒரு சாபத்துக்குரிய வாசல், கதவு. இன்னைக்கு எல்லாம் வாக்குவாதத்தில் தான் இருக்கு. எதை சொன்னாலும் பெரியவங்க சொன்னால் அதை ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவம் இல்லை. அநேகருடைய வாழ்க்கையில் அந்த வாக்குவாதம் என்ற கதவை நீங்கள் திறந்து வச்சிருக்கிறீங்க. அந்த வாக்குவாதம் என்ற கதவு திறந்து வச்சிருக்கிற வரைக்கும் அங்கே பிரச்சனையும் சாபமும், அங்கே தேவனுடைய கோபமும் தான் பெருகும். அந்த வாசல் அடைச்சிருங்க. வாக்குவாதம் பண்ணாதீங்க, வாக்குவாதம் பண்ணாதீங்க. யாருக்கிட்டையும் வாக்குவாதம், ஃபேமிலிக்குள்ளே பண்ணாதீங்க, சபைக்குள்ளே பண்ணாதீங்க, ஊழியக்காரங்க கூட பண்ணாதீங்க, விசுவாசியும் கூட பண்ணாதீங்க. வாக்குவாதமே பண்ணாதீங்க. ஆபிரகாம் விட்டு கொடுத்தனால அவன் கெட்டு போகல. வாக்குவாதம் பண்ணக்கூடாது. அது ஒரு சாபத்துக்கு அடையாளமான கதவு. பிள்ளைகளுக்கு நான் அதிகமாக சொல்கிறது அதான், வாக்குவாதம் பண்ணாத. அப்பா அம்மா கூட, பெரியவங்க கூட வாக்குவாதம் பண்ணாத. அதை நீ ஒபே பண்ணு, உனக்கு ஆசீர்வாதம். வாக்குவாதம் பண்ணாதீங்க. அந்த கதவை க்ளோஸ் பண்ணுறதுக்கு எத்தனை பேர் ரெடியாக இருக்கிறீங்க? வாக்குவாதம், லோத் அதை வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே இருந்தா. சாபம் நெருங்கிட்டே இருக்குது, அழிவு நெருங்கிட்டே இருக்குது. அந்த கதவை அடைக்க அவன் முடிய முயற்சி பண்ணல, அடைக்கவே இல்லை. காலை நேரத்தில் அந்த வாக்குவாதம் பண்ற, அதுக்காக நீ திறந்து வச்சிருக்கிற கதவை க்ளோஸ் பண்ணிடு. வாக்குவாதத்தை இனி நான் பண்ண மாட்டேன் ஆண்டவரே, வாக்குவாதம் பண்ண மாட்டேன். ஈசா கூட வந்து வாக்குவாதம் பண்ணாங்க. ஆனால் எல்லாரை விட வாக்குவாதம் பண்ணாத ஈசாக்கு தான் கர்த்தர் ஆசீர்வாதமாக வைத்தார். இந்த கதவை அடைச்சிருங்க. அது வேற தேவையில்லாத கதவுகளை திறக்காதீங்க, தேவையில்லாத கதவுகளை திறக்காதீங்க. கர்த்தர் உங்களுக்காக எத்தனையோ கதவுகளை திறந்து வைத்திருக்கிறார், எத்தனையோ ஆசீர்வாத கதவுகளை திறந்து இருக்கிறார். சிலர் கீழ்ப்படியாத கதவுகளை திறந்து வச்சிருக்கிறீங்க. பிரயோஜனம் இல்லாத கதவு அதெல்லாம் திறக்காதீங்க. எவ்வளவு பிரசங்கத்தை கேட்டாலும், எவ்வளவு ஆலோசனை கேட்டாலும், எவ்வளவு ஜெபம் பண்ணாலும், எவ்வளவு வேத வாசித்தாலும் சிலருக்குள்ள அந்த கீழ்ப்படிதல் என்ற ஸ்பிரிட் இல்லை, கீழ்ப்படிதல் இல்லை. லோத்து மாதிரி அது உனக்கு ஆசீர்வாதம் இல்லைப்பா, ஆசீர்வாதம் இல்லை. இன்னைக்கு அந்த கீழ்ப்படியாமை க்ளோஸ் பண்ணியிருக்க அந்த கதவை அடைச்சிரு. கர்த்தர் உனக்கு மேன்மையான கதவுகளை, பெரிய கதவுகளை, ஆசீர்வாதமான கதவுகளை, மகிழ்ச்சியான கதவுகளை கர்த்தர் வைத்திருக்கும் போது நீயா எதுக்கு இந்த கதவுகளை திறக்கிற? எத்தனை பேர் இந்த கதவுகளை எல்லாம் நான் அடைச்சிட போறேன் ஆண்டவரே? ஒருவேளை தாமதம் என்ற அந்த கதவு, சோம்பல், அதை நான் அடைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறன்றவங்க யாரெல்லாம் இருக்கிறீங்க? இனி நான் அதை எந்த காரியத்திலையும் தாமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க கரைகளை உயர்த்தி ஆண்டவர் நோக்கி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ரெண்டாவது, வாக்குவாதம் நான் யாருக்கிட்டையும் பண்ண மாட்டேன் ஆண்டவரே, வாக்குவாதமே இனி பண்ண மாட்டேன்.
கர்த்தர் எதை சொல்லுகிறாரோ அதை நான் செய்ய என்னை ஒப்பு கொடுக்கிறேன். யாரிடத்துல இனி நான் வாக்குவாதம் பண்ண மாட்டேன். அந்த கதவை நான் க்ளோஸ் பண்றேன் ஆண்டவர். அது சாபத்துக்குரிய கதவு, நான் க்ளோஸ் பண்றேன். எத்தனை பேர் அதை க்ளோஸ் பண்ண போறீங்க? இந்த கரத்தை நல்லா உயர்த்தி ஒப்பு கொடுச்சோம் பண்ணுங்க. எல்லாரும் கண்களை மூடி இருக்க, எல்லா குறைவுள்ளவங்க தான் நம்ம எல்லாருமே. அதே போல கீழ்ப்படியாத அந்த கதவை நீ க்ளோஸ் பண்ணிடு. உனக்கு ஆசீர்வாத கதவை கர்த்தர் திறக்க போகிறார். கதவை திறப்பார். இந்த கீழ்ப்படியாமை கதவு, நான் இதுவரைக்கும் இந்த காரியத்தில் நான் கீழ்ப்படியில் ஆண்டவரே, அந்த கதவை நான் இன்னைக்கு நான் க்ளோஸ் பண்ணுறேன், எனக்கு உதவி செய்யுங்க. யாரெல்லாம் அதை க்ளோஸ் பண்ண போகிறீங்க? கரங்களை உயர்த்தி நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அநேக பிள்ளைகள் கரங்களை உயர்த்தி இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை இருதயத்தை பார்க்கிறார். கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசின இந்த சத்தத்துக்கு நீ உண்மையாக செவி கொடுப்பாயானால் இனி உன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு திறந்த வாசலை கர்த்தர் ஏற்படுத்துவார். திறந்த வாசலை, ஆசீர்வாத கதவுகளை கர்த்தர் ஆபிரகாமுக்கு திறந்தது போல உன்னுடைய வாழ்க்கையில இன்றைக்கு கர்த்தர் ஆசீர்வாத கதவுகளை திறப்பதற்கு நீ இதை மூடினா உனக்கு திறந்த வாசல் உடனே திறக்கும். கர்த்தர் கரங்களை உயர்த்தி இருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த திறந்த வாசலை, ஆசீர்வாதமான வாசலை கர்த்தர் திறந்து ஆண்டவர் நடத்த போகிறார். ஆபிரகாமுக்கு அப்படிதான் திறந்தார். ஆபிரகாமுக்கு சொன்னதெல்லாம் அவன் செய்தான். அதனால தான் அவனுடைய சந்ததி ஆசீர்வாதமாக இருந்தது. உங்கள் சந்ததி ஆசீர்வாதமாக இருக்கணும்ப்பா. உங்களோட முடிகிறது இல்லை. உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கணும். உன் மருமக்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும். உன் பேர மக்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும். அதுக்கு நீ இந்த கதவெல்லாம் அடைச்சிரு. அதுங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான கதவுகளை கர்த்தர் திறந்து நடத்துவார். இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, லோத்துக்கு இரக்கம் பாராட்டி அந்த சோவார்ன்ற அந்த பட்டணத்துக்குள்ள, அதுவும் அழிக்கப்பட வேண்டிய பட்டணம் தான், அதுவும் அழிக்கப்பட வேண்டிய பட்டணம். ஆனால் ஆபிரகாம் வேண்டிக் கொண்டானே, அவன் நிமித்தம், லோத்து நிமித்தமாய் ஆண்டவர் இரக்கம் பாராட்டி சரி அவன் கேட்டுக்கொண்டதை செய்திருக்கிறார்.